தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிடாரடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மேகண்டார் இடைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார் கருபுரிந்தருணம் தினற்றாள் போற்றி நீராண்ட கடலை நகர் மறைஞான சம்பந்தன் நிலத்தாள் போற்றி ஸ்ரீராண்ட தில்லை நகர் மாவதியார் செல்வதமத் திருத்தாள் போற்றி போற்றி சித்தம்பலம் கடவுரில் கடையந்த நடியார்க்கும் அடியே மலை மறிந்த தோள் வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியே அலை மறிந்த புனல் மங்கை ஆடாயக்கடியே ஆரூரில் அம்மானுக்கானே மூர்த்திக்கும் அடியே முருகனுக்கும் முழுத்திர பசுபதிக்கும் அடியே செவ்வாயே திருநாளை கோபாலுக்கும் அடியே திருப்புரிப்பு தொண்டரம் அடியார்க்கும் அடியே பெண்மையே திருநீர் வழிபடாதிக்க பெருந்தெழுந்த தாதிகால் மழுவினால் இருக்க அம்மையார் அடிச்சண்டி பெருமானுக்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கானே செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியே பெருநம்பி புலச்சேதன் அடியார்க்கும் அடியே பெருமிழை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியே பொருநம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியே ஒளி குணம் சுதாங்க நீனக்கடியே அருநம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கானே எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியே ஏய பொன்கலிக்காம் அடியார்க்கும் அடியே நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியே நாட்டமிகு தண்டிக்கும் மூக்கனுக்கும் அடியே அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கானே ஆர்கொண்ட வனமுலையாகுமி பங்கன் கடலை மரபாது கல்லிறைந்த சாத்தியக்கும் அடியே சீர்கொண்ட புகழ்வல்லர் சிறப்புடிக்கும் அடியே செங்காட்டல் குடிமேல சிறு தொண்டற்கடியே கால் கொண்ட கொடைக்களரி கரிவார்க்கும் அடியே கடற்காடி கணநாதன் அடியார்க்கும் அடியே ஆர்கொண்ட வேற்கூற்றம் கலந்தை கோன் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கானே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியே ஒளிக்கருவு துஞ்சிய புகழ்ச்சோழற்கடியே மெய்யடியான் அரசிங்க முனையரையற்கடியே விகிதிரை சுல்கடனாகை அதிபத்தற்கடியே கைகழிந்த வலிசிலையா கலைத்தம்பன் கலியன் கடற்சக்தி வரிஜெயகோன் அடியார்க்கும் அடியே ஐயடிகள் ஆடவர்கோன் அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கானே கண்கண் கடலிலே காப்பு கொண்டிருந்த கனவுள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியே திரை கொண்ட சிந்தையா நெல்வேலி வென்ற நின்ற சீர் பெருமாறன் அடியார்க்கும் அடியே துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியே அடை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கானே கடசூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான்
தாளவர்கோன் களச்சிங்கன் அடியார்க்கும் அடியே மடசூழ்ந்த தாழ்நந்தி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியே புடை சூழ்ந்த குடியதன் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே அடசூழ்ந்த வேல் நம்பி கோட்பொழிக்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே முப்போதும் நின்றுவார்க்கடியே ஒரு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பாலும் அடிச்சாதார் அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே மண்ணிய சீர்மறையாவல் நின்ற ஓர் பூசல் பரிவரையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியே தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியே திருநீலகண்டத்தில் வாணனார்க்கடியே என்னவனாம் அரணியில் அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமையேற் துவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. அரைசனே என்பற்கடியனே உடையப்பனே ஆவியோடு ஆக்கை உரை உரைகனியம் புகுந்து நின்றொருக்கி பொய்யுள் கடிந்தமை சுடரே திரை கொடாவண்ணம் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறைகுறை சிவனே உரை புனர்வரந்து நின்றுணர்வதோர் உணர்வே யானுண்மை உரைக்குமாறு உணர்த்தே. இறைவனுடைய அடுத்திருந்தார் குருவருடன் முன்னின்றருள் செய்ய எதிரான திருக்கலார் பெருமான் திருவாய் மகந்தருளிருக்கின்ற திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருடன் திருவருடன் நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றது. அந்த வகையில் குருவருடன் திருவருடைய மனம் மொழி செய்களால் வழங்கி அடியனை சென்னையில் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களையும் அருட்குருநாதர் ஐயாவின் திருவருடைய மனமொழி செய்களால் வழங்கி ஞானத்தினை சிந்திக்க எடுத்தவர்களுக்கு அத்தனை அந்த பெருமக்களின் திருவடி தாமரைகளுக்கும் வழிபாட வணக்கங்களை விடுத்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். இளையான்குடி மாநாயனாருடைய அன்று வரலாற்றை சிந்திக்க தொடங்கியிருந்தோம். வரலாற்றில் 4 பாடல் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். நாயனார் இளையான்குடி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் திருவதாரம் செய்து அடியார்களுக்கும் இறைவனுக்கும் தொண்டு செய்து வருகிறார். அவர் அடியார்களை நமது இல்லத்திற்கு அழைத்து எவ்வாறு உபசரிப்பார் என்றால், கொண்டு வந்து மனை புகுந்து உலாவ பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆரணத்தில் வைத்து அர்ச்சனை செய்தபின் உந்தி 4 தினத்தில் 6 சுவை தினத்தினில் அண்ணன் நாயகராய தொண்டர்களுக்கு அமுதை விருப்பத்தோடு கொடுத்து வருகிறார். இந்த பாடலோடு நாம் 4வது பாடலோடு நாம் நிறைவு செய்திருந்தோம். இன்னைக்கு 5வது பாடலுடைய சிந்தனை தொடர்கிறதுங்க. திருச்சிற்றம்பலம். ஆளும் நாயகர் அன்பரானவர் அழகிலா புலம் மகிழவே நாடும் நாடும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மை நன்மையார் நீளும் நதியின் பரப்பு நெருங்கு செல்வம் நிலாவி என் தோழினார் அழகைக்கு இருட்டிய தோழனார் என வாழும் நாள். இப்படி சிவபெருமானுடைய தொண்டர்களுக்கு அவர் மகிழ்ந்து உணவை கொடுத்த காரணத்தினால் அவருடைய புகழ் வெளி உலகத்திற்கு நன்றாக தெரிந்து, அதனால் இவருடைய இல்லத்திற்கு அடியார்களுடைய வருகை மிக அதிகமாகிறது. அப்படி வந்தபோது நாளும் அடியார்கள் வந்து இல்லத்தில் உணவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இவர் அழகாபுரி என்று சொல்லக்கூடிய குபேர பட்டினத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய குபேரனுடைய தோழன் என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய செல்வம் பெருகுது. பாடல் ஆளும் நாயகர் அன்பர் ஆனவர் சிவபெருமானுடைய அன்பராக இருக்கக்கூடியவர்கள் அளவிலார் உளமகிழவே நாள் எண்ணிக்கை இல்லாதவர்கள் மகிழ்ச்சியோடு நாள் நிறைந்து வந்து கூட்டமா வந்து
நுகர்ந்த தன்மையின் நன்மையால், நுகர்ந்தனா அவங்க உணவு ஏற்றுக்கொண்ட தன்மையினுடைய பயன் நன்மையின் காரணமாக நீளும் மாநிதியின் பரப்பு நெருக்கு செல்வம், அவருடைய செல்வம் எல்லாம் நிறைந்திருந்த செல்வம் ஏற்கனவே அப்படி நிறைந்திருந்த மாநிதியின் பரப்பு நெருங்கு செல்வம் நிலாவி நிறைய மிகுந்து என்னன்னா அப்படின்னா என் தோழினார் அழகைக்கு இருத்திய தோழனார் என வாழ்ந்தார். அதாவது இவர்தான் குபேர பட்டணத்தினுடைய குபேரனுக்கு தோழனோ என்று சொல்கின்ற அளவுக்கு இவருடைய செல்வம் மிகுந்து வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நாட்களில் பாடல்ல ஒரு குறிப்பு, அடியார்கள் நம் இல்லத்தில் வந்து ஏற்றுக்கொள்கின்ற உணவு, அவர் ஏற்றுக்கொள்கின்ற பொருள்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நன்மையாக அமையும் என்று உணர வேண்டும். அவர்கள் ஞானிகள் ஒருவேளை உணவு நம் வீட்டில் சாப்பிடுவாங்கன்னா, சிவனடியார்கள் ஒருவேளை உணவு வேண்டாம், ஒரு டீ ஒரு தண்ணீர் குடிச்சாங்கன்னா அதன் காரணமாக நம்மளுடைய வாழ்வு நன்மை அடையும் என்பது பெரியோர்கள் காட்டி. அது யாருக்கு வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா, சிவபுண்ணியம் இருப்பவர்களுக்கு தான் வாய்ப்பு, எல்லாருக்கும் வாய்க்காது. சிவனடியார்களுக்கு, சிவபெருமானுடைய தொண்டர்களுக்கு, ஞானிகளுக்கு எல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு சிவபுண்ணியம் எல்லாத்துக்கும் அமையாது. உங்களுக்கு ரமணருடைய வரலாறு தெரிந்திருக்கும். ரமணர் மதுரையிலிருந்து புறப்படுகிறார் அண்ணாமலையை நோக்கி. அவருக்கு அண்ணாமலை 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 வார்த்தை கேட்டதுலேருந்து அங்கே போகணும் சரிங்களா? அங்கே அண்ணன் 5 ரூபா கொடுக்குறாரு, போய் பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டுப்பான்னு சொல்கிறாரு. 5 ரூபாய் வாங்கிட்டு 3 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீத 2 ரூபாய் வச்சுட்டு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. நான் புறப்படுகிறேன், இது மகிழ்ச்சியை நோக்கி புறப்படுகிறது, யாரும் என்னை தேட வேண்டாம் இவன் அப்படின்னு ஆரம்பிச்சு, இது மகிழ்ச்சியை தேடி புறப்படுறது, இது என்னை யாரும் புறப்பட்டாரு. ரயில் வண்டியில் ஏறினாரு, 2 ரூபா ரயில் கட்டணம், மீதம் 3/4 ரூபா தொகை இருக்கு. இறங்கினாரு, பசி, சாப்பிட்டாரு. இல்லை சாப்பிட்டு விழுப்புரத்துலேருந்து மீண்டும் நடந்து போகிறார். அண்ணாமலைக்கு பேருந்து போகிறதுக்கு வசதி இல்லை, நடந்து போகிறார். போகும்போது அரையணி நல்லூர் வரும்பொழுது அவருக்கு மிகுந்த பசி எடுத்துருச்சு சரிங்களா? அப்போ அந்த அரையணி நல்லூர் ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தளத்துக்கு போறாரு. கோயில் இருக்குது, ஏதாவது பிரசாதங்களை யாராவது வந்து கையேந்தி வாங்கி சாப்பிடலான்ட்டு போகிறாரு. பிரசாதம் காக்கும். அப்பதான் குருக்கள் பூசையை முடிச்சுட்டு வெளியே வர்றாரு, கை நிற்கிறாரு, போ வேலையை பார்த்து அப்படின்ட்டு சரிங்களா? அவர் 12 மணி வரைக்கும் அமர்ந்திருக்கிறார் பசியோடு சரிங்களா? அப்போ இந்த மேலக்காரனுக்கு படி வழங்கப்படும் பிரசாதம், அந்த பிரசாதம் வரும்போது அவன் வாங்கிட்டு வரான். வந்தபோது கையை நீட்டுறாரு, அந்த பிரசாதத்தை மேலக்காரன் கொடுக்குறான். ஒரே பிரசாதம் தான், கோயிலில் கொடுத்த தயிர் சாதம். யார் கொடுக்க சிவபுண்ணியம் இல்லை, கோயில் குழுக்கள் கொடுக்கறதுக்கு சிவபுண்ணியம் இல்லை, கோயிலில் பணி செய்யக்கூடிய நாதம் வாசிக்கிறதுக்கான சிவபுண்ணியம் அன்னைக்கு இருந்திருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் சிவஞானி அதெல்லாம் வரலாறு நீடுகிறது. ஒரு அடியவர், ஒரு ஞானி ஒரு வீட்டில் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானால் நாம் ஒரு சிவபுண்ணியம் செஞ்சிருந்தோம்னா தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது நமக்கு நன்மையாக அமையும்னு புரிஞ்சுக்கணும். நாம் செய்யக்கூடிய பல அந்த தொண்டு வாழ்க்கைக்கு நன்மையாக ஒரு குறிப்பு தர. செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வது அன்றியும் மெய்யினால் அல்லல் நல்குறவு ஆன போதிலும் வல்லர் என்று அறிவிக்கவே மல்லர் நேடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தோறும் மாறி வந்து கொள்ளையில் வறுமை பதம் புக உண்ணினார் இல்லை மட்டினார். இறைவன் கருதுறாராம், சிவபெருமானுடைய கருணை என்னன்னா, தொண்டர்கள் செய்கின்ற தொண்டை உலகுக்கு காட்டக்கூடிய தலைவர் அவர்தான். நாம போய் அந்த தொண்டை சேரன் என்ன விளம்பரம் செய்தாலும் அது வெளியே வருமானு தெரியாது. பணி செய்தால் பெருமான் பார்த்துக்கிறார், அதுக்குரிய ஊதியத்தை அவர் கொடுக்கிறார், முறைப்போட செய்யணும். பணி செய்தால் ஊதியத்தை யார் கொடுக்கிறார்? சிவம் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட அந்த பணியை செய்யணும். அப்போ இளையான்காக்குடிமா நாயனார் குபேர பட்டணத்துக்கு தோழர் மாதிரி இருக்கிறாரு, அவருக்கு செல்வம் இருக்குதுங்க, அதனால அவர் கூட்டு வந்து எப்படி வேணாலும் சாப்பாடு போடுவாருங்க. 4 உணவு வேணா கூட 7 உணவு கூட போடுவாரு, எப்படி வேணா
செய்வேன். போற போக்குல என்ன சொல்லுவோம், நான் கூட தான் இருந்தா செய்வேங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அந்த வார்த்தையை உலகத்தால் பேசிவிடக் கூடாது என்று சிவம் கருதுகிறார். சரிங்களா? அதனாலதான் நீங்க கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றுல இருக்கக்கூடிய நுட்பம் அதுதான். சிவபெருமானுக்கு ஒரு கண்ணுல ரத்தம் வந்துச்சு, கண்ணை குத்தி வச்சுட்டாரு, ரத்தம் நின்றுச்சு, விட்டுற வேண்டியதானே? இன்னொரு கண்ணில் ரத்தம் வரணும். நாளைக்கு வர உலகத்துல என்ன பேசுவான்னு கேட்டீங்கன்னா, 2 கண்ணில் ஒன்றை கொடுத்தாரு, நானும் 2 தான் ஒன்றை கொடுக்கத்தான் செய்வேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான் கண்டிப்பா. சரிங்களா? என்கிட்ட 2 இருந்தது, நான் உன்னை கொடுத்துட்டேன், நானும் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, தொண்டர்கள் அப்படிப்பட்டவர்கள் உலகிற்கு காட்டியவர் சிவபெருமான். அதுக்காக பார்த்தா நம்மளுக்கு வெளியிருந்து பார்த்தா ஏன் சிவம் இப்படி கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு, சாமி தொண்டர்களுக்கு ஏன் துன்பம் கொடுக்குறாருன்னு தோணும். இது துன்பம் இல்லை, நமக்கான அருள் நிகழ்ச்சி. வருகின்ற செயலெல்லாம் துன்பம் நினைச்சு கூடாது. நம்ம நோக்கி வர பம்பெல்லாம் நமக்கு துன்பம் நினைக்க கூடாது, நமக்கான பயிற்சிக்கலாம். சரிங்களா? வந்துகிட்டே இருக்குது, 2 தடவை குத்தும், 4 தடவை குத்தும், 5ஆவது ரன் முடிங்க, அது பிடிச்சிருக்கு, 5ஆவது 9ஆவது எதாவது டேஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த தாங்குகின்ற மனப்பக்குவமோ எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கற்றுக்கொள்வோம். சிவம் அதுக்கு மேல அவருடைய அருளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அருளை விட உலகில் பெரியது வேறு எது? படிச்சிருக்கீங்க, அருளை விட உலகில் பெரியது உண்டா? ஒருவனுக்கு அந்த நேரத்தில் தேவைப்படுற பொருள் எது பெரியது? அப்ப என்ன தேவையோ அதுதான் பெருசு. அதுபோல இந்த உலகத்துல அருளை விட மிக பெரியது கிடையாது. அருளை பெரியது அவிழத்து கீழ், பொருளின் தலைகிறது போல். பண்ணிட்டாராம், என்ன வேணும்? பிரியாணி முன்னாடி வச்சா தண்ணி பயங்கரமா தாகம் பிடிக்குது, பிரியாணி வச்சா பிரயோஜனம்டா இல்லையே. அவனுக்கு அப்ப தேவையான தண்ணி. அவனுக்கு ஆயனார் செல்வம் இருந்த காலத்துலதான் தொண்டை செய்வாரு, இல்லைன்னா செய்ய மாட்டாருன்னு யாரும் இந்த உலகத்தார் எண்ணிவிடக்கூடாது என்றதற்காக சிவபெருமான் எண்ணினாராம், அவருடைய செல்வம் எல்லாம் குறையட்டும் அப்படின்னு பெருமான் நினைச்சாராம். அதுக்கு என்ன பண்ணான்னு சொல்றார், செல்வம் மேவிய நாளில், செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வது அன்றியும், இந்த வேலை தன்னோட செய்வது அன்றியும், மெய்யினால் அல்லல் அல்குறவு ஆன போதிலும், மெய்யினால் அல்லல் உடம்பு உண்மையிலேயே, மெய்ங்கிறது 2 பொருள், உடம்புல வறுமை வந்து தாக்குச்சு, இல்ல உண்மையிலே வறுமை வந்து தாக்குச்சு. வறுமைன்னா என்ன? வறுமை என்ன செய்யும்? எதையும் செய்ய விடாது. வறுமை என்ன செய்யும்? எதையும் செய்ய விடாது. கேள்வி எல்லாம் புரிஞ்சுக்கணும். வறுமை என்ன செய்யும்? எதையும் செய்ய விடாது. புரியல? கஷ்டம் கஷ்டம் இப்படி பேசாம இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட வறுமை வந்து இவரை தாக்குகிறது. அப்படிப்பட்ட சூழலிலும் வள்ளல் என்று அறிவிக்கவே, நம்ம யார் தெரியுமா? என்ன சூழலில் தொண்டு செய்வா அப்படிப்பா அப்படின்னு பெருமான் காட்ட நினைச்சாரா என்று அறிவிக்கவே, என்று நமக்கெல்லாம் அறிவிக்கும் பொருட்டு மல்லல் நேடிய செல்வம். எப்படிப்பட்ட செல்வம்? வளமை மிகுந்த செல்வம் எல்லாம் எல்லாம் மறைந்து நாள்தோறும் மாறி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொள்ளையில் வறுமை பதம் புண்ணினார். சீக்கிரம் வறுமை பதம் வந்துச்சு, சீக்கிரம் வறுமை வந்து பட்டுச்சு அப்படின்னு யார் நினைச்சாமா? தில்லை மண்ணினார். சீக்கிரம் வறுமை வர வேண்டும் என்று எண்ணியவர் யார்? தில்லை மண்ணியவர். சொல் அழகு பாருங்க, தில்லையை மண்ணினார், எண்ணினார், உண்ணினார். இறைவன் நினைக்கிறார், என்ன உண்ணுதல் நினைத்தார். இறைவன் என்ன நினைக்கிறாரு? சீக்கிரம் அது வறுமை வரட்டும். சாமி நினைக்கலாமா? பெருமான் இப்படி நினைக்கிறார். எதுக்கு? தொண்டரை இன்னும் நல்லா உயர்த்தி காட்டும். அப்படி இருக்கும்போது இன்னவாறு வளம் சுருங்கவும் எம்பிரான் இளையான் குடிமான் குடிமன்னன் மாறன் மனம் சுருங்குதல் இன்றி உள்ளன மாறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் முன்னை மாறி திருப்பணிக்கள் முதிர்ந்த கொள்கையர் ஆயினார். பெருமான் வறுமை வரணும்னு நினைச்சாரு, வறுமை வந்தது. வந்தபோது பழமெல்லாம் சுருங்கி வந்துச்சு. சைக்கிளர் வச்சார், ஐயா பழம் சுருங்கினாலும் மனம் சுருங்கா மாறன். சொல்ல நீ கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படி ஒரு பாராட்டுது, இப்படி ஒரு மெரிட்டு பெருமானுடைய சைக்கிளர் பெருமான் என்ன பாராட்டாருன்னு கேட்டீங்கன்னா, பழம் சுருங்கினும் மனம்
ஆளக்கூடிய மன்னன் மாறன் மனம் சுருங்கவும், அதாவது பலம் சுருங்கவும் மனம் சுருங்குதல் என்று. அதான் பலம் சுருங்குச்சு, ஆனா மனம் சுருங்குதல் இல்லை இன்றி. உள்ளான மாறியும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை என்ன பண்ணலாம், விற்க ஆரம்பிச்சாரு, அழகு வைக்க ஆரம்பிச்சார். உள்ளான மாறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு வென். என்னென்னலாம் கொண்டு போய் யாராட்டம் கொடுத்து கடன் பத்திரம் கொடுக்கறது, அந்த காலத்துல இந்த வழக்கம் உண்டு. கடன் பத்திரம் எழுதி கொடுத்து கடன் வாங்குற வழக்கம்லாம் செய்யலாம். பாண்டு இன்னைக்கு பாண்டு இருக்குது இல்லையா, கடன் பாத்திரம் பாண்டு எழுதுறோம் இல்லையா, அப்படி கடன் பாண்டு சொல்லக்கூடிய அந்த பத்திரம் எல்லாம் எழுதி அப்படி செல்வம் வந்த போது உன்னை மாறி திருப்பணிக்கண் முதிர்ந்த கொள்கை. முதல்ல விட திருப்பணியில் எப்படி இருக்கிறாரு, உறுதியா இருக்கிறாரு. பாருங்க, செல்வம் குறைஞ்சிருச்சு, நம்மளால என்ன முடிய போகுது, சரிங்களா? யார் வந்து வரும்போது நம்ம தொண்டு செய்யும் போது முதல்ல செஞ்சதை நல்லா செஞ்சோமா, இப்ப அந்த வேலையில நம்மளுக்கு கொஞ்சம் சுணக்கம் வருதா, சரிங்களா? அதுக்கான தடை வருதா? தடை என்ன எதுக்கு? தடை எதுக்கு? புத்துணர்ச்சியோடு புறப்படுவதற்கு தான் தடை. தடை அதை உடை, சரித்திரம் படை. கொஞ்சம் படத்தெல்லாம் பாடல் கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கு. தடை அதை உடை, புது சரித்திரம் படை அப்படின்னா கேட்டா நல்லா தான் இருக்குது. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல, எதிர்த்து போராட முடியல, செய்யலாம், சோர்ந்து போய் நின்றோம். பெருமாளுக்கு செய்யற தொண்டா இருந்தால், வீட்டு தொண்டா வீட்டுக்கு செய்யக்கூடிய வேலையா இருந்தா சோர்ந்து போறதில்லை. வருமானம் வழியா பேசாம உட்காந்துக்கிறோமா, வேலை நடக்கல, வேலை போய் பேசாம உட்காந்துக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. வேலை இல்லைங்க, ஒரு வாரமா வேலை இல்லை, வேலை இல்லைன்னு பேசாம உட்காந்துக்கிறோமா? என்ன பண்றோம்? எப்படி வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஊக்கம் எப்படி வருது? குடும்பத்து மேல இருக்கக்கூடிய காதல், பிள்ளைங்க மேல இருக்கக்கூடிய அன்பு, இதுதான் ஊக்குது. அப்போ இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு ஒரு தடைபடுது, ஒரு சுணக்கம் வருது, என்ன பண்ணணும்? அவன் மேல இருக்கிற அன்புல விட்டுடக்கூடாது, இதுக்கு தொடரணும், இதுக்கு ஊக்கம் வரணும் நமக்கு அப்படின்னு காட்டுகிறார் இறையாண்மை. அதான் சொல்றார், முன்னை மாறி திருப்பணிகள் குறித்த கொள்கையை ஆயினார். மற்றவர் செயல் இன்ன தன்மையது ஆக மால் அயன் ஆன அக்கொற்றையேனமும் அன்னமும் தெரியாத கொள்கையர் ஆயினார். பெற்றம் கூறுவது இன்றியும் நீடிய பேதையுடன் இன்றி ஓர் நத்தவத்த வேடமே கொடு ஞானம் உய்ந்திட நன்னினார். இப்படி நாயனாருடைய செயல் இவ்வாறு இருக்க, முதல்வர் என்ன சொல்றார்? மற்ற அவர் செயல் இன்ன தன்மையது. நாயனாருடைய செயல் இப்படி இருக்க, இறைவன் என்ன நினைக்கிறாரா? மால் அயன் ஆன, திருமாலும் பிரம்மனும் காண முடியாது, கொற்ற ஏனம் பன்றியும் அன்னமுமாக தெரியாத கொள்கை உடையவராக இருக்கக்கூடிய இறைவன் பெற்றமூர்வது இன்றியும், இன்றியும் இருக்கு, நம்ம எப்படி பொருள் செய்யணும்? பெற்றமூர்வது இன்றியும் ஒண்ணு. ரெண்டாவது என்னங்க? நீடிய பேதையாளுடன் இன்றியும். ரெண்டு உண்மை மறைஞ்சிருக்குது. என்ன உண்மை மறைஞ்சிருக்குது? ரெண்டு பேர் வரல, சாமி தனியா வராரா? யாரை கூட்டிட்டு வரலைங்க? தர்ம தேவதையை கூட்டிட்டு வரல, விடைவாகனத்தை கூட்டிட்டு வரல, அம்பிகையை கூட்டிட்டு வரல. உரையாசிரியர் எழுதினார், இப்படிப்பட்ட சூழல்ல போய் அந்த தொண்டரை சோதிக்கிறதுக்கு இவருக்கு மட்டும்தான் மனசு வரும், எங்க அம்மாவுக்கு மனசு வராது, எங்க தர்ம தேவதைக்கு மனசு வராது, அதெல்லாம் இவர் விட்டாரு, அங்கேயே விட்டு வந்துட்டார். விடைவாகனம் அறம் போய் அறம் என்ன நினைக்கும்? எப்படி பணி செய்து வரையா, இவர்கிட்ட போய் இப்படி வந்து சாமி வரா பண்றாரு, நான்லாம் வண்டி எடுக்க மாட்டேன். என்ன சொல்றாரு? நான்லாம் அந்த இடத்துக்கு வண்டி எடுக்க மாட்டேன். ஏதாவது தப்பான இடத்துக்கு போறது வண்டி எடுக்க சொன்னா, பெரிய பெரிய எஜமான் பார்த்து படத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்க, தவறான இடத்துக்கு போக சொன்னா ஓட்டம் நினைச்சோம், எஜமான் நான்லாம் வண்டி எடுக்க மாட்டேன் எஜமான் அப்படின்னு சொல்ற மாதிரி வாகனம் விடைவாகனம் நின்று போச்சு, வரமாட்டேன். அம்பால அதை இதையும் சாக்கு போக சொல்லி அங்க நிறுத்தி பண்ணிட்டாரு. சரிங்களா? அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க? ஏங்க குடிமாங்க நீங்க இருப்பீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கன்னா என்னன்னே தெரியாதுங்களா? கருணையே கடலாக இருக்கிறவர் பார்த்து என்னன்னு கேட்பாங்க, கருணையே இருக்காதா கொஞ்சம் அப்படி கேட்டுருவாங்க. ரெண்டு உண்மை மறைந்திருக்கிறது. பெற்ற மூர்வது இன்றியும் நீடிய பேதையால் உடன் இன்றியும் ஓர் நத்தவத்தவ வேடமே கொடும் ஞானம் முயந்திட நன்றினார். நல்ல தவமுடைய வேடத்தோடு நாமெல்லாம் உயிரும் பொருட்டு சிவபெருமான் அங்கு இளையான்குடிக்கு வருகிறார். அப்போ
ஒரு அந்த பாடலோட யாப்பு மாத்தரார் இறைவன் இளையான்குடிக்கு எழுந்தருளர். மாரிக்காலத்து இரவினில் வைகி ஓர் தாரிப்பு இன்றி பசித்தலை கொள்வது வாரித்து இல்லம் அடைந்தபின் பண்புற வேரித்தாரா மிகுதிருந்து எதிர்கொண்டான். அவர் வந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? மழைக்காலம். இப்படிப்பட்ட நேரம் நடுநிசி 11 மணி 10 11 மணிக்கு வர சரிங்களா? இரவு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி சரிங்களா? 10 11 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், அங்கே வேலை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஐயா வந்துட்டு இருக்கிறோம், அம்மா வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு சரிங்களா? ஐயா சாப்பிட்டீங்க, சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓய்வுக்கு வந்துட்டு எப்படியோ ஒன்று அப்படின்ட்டு 11 மணி நாங்கள் 10 11 மணிக்கு இப்படில வந்து என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சூழல் அப்படித்தான் அமையுது சரிங்களா? நான் நினைக்கிறேன் ஒரு 8 9 மணிக்கெல்லாம் வந்தெல்லாம் நினைச்சாலும் நிறைவாக இப்படி பல இடத்துல நம்ம இறைவன் இப்படி நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, திருவருள் எங்கெங்கெல்லாம் நமக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்களோ அங்கெங்கெல்லாம் நமக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். சிவபெருமான் அடியார் இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? வந்து இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக வருகிறார். திருத்தொண்டை எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக வர வந்தவர் எப்படி வந்திருக்கணும்? எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக வர. எந்த நேரத்துல வரணும்? நல்லா பகல்ல வெட்ட வெளிச்சத்துல 100 பேருக்கு தெரியற மாதிரி வந்து பப்ளிசிட்டியா வந்துட்டு போக வேண்டியதானே? அப்படியே வந்தாரு வள்ளியே சரிங்களா? வந்தவர் மாரிக்காலத்து வந்தார், இரவில் வந்தார் சரிங்களா? சொல்ற மாரிக்காலத்து இரவில், மாரிக்காலத்து இரவினில் வைகி வந்து அடைந்து ஓர் தாரிப்பு இன்றி வந்தவர் எப்படிங்க? எந்த ஆதரவும் இல்லை சரிங்களா? யாருக்கு? 2 பேர்த்துக்குமே. சிவபெருமான் வந்திருக்கு தொண்டருக்கு வேற எங்கேயும் போறதுக்கு தெரியல. அப்படி வந்திருக்கு அங்க இளையான்குடி மாறோட சூழல்னு கேட்டா அவருக்கு இப்ப யாரும் ஆதரவு செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஓர் தாரிப்பு இன்றி பசி தலை கொள்வது. பசினாச்சு உச்சத்தலைக்கு ஏறிச்சு. பசி தலை கொள்வது பாரித்து சொல்ற. பாரித்து இல்லாம, பாரித்துன்னா வளர்ந்து, பசி தலைக்கு வளர்ந்து மிகுதியாக இழந்து இல்லம் அடைந்த பெண் வந்து சேர்றார். யாருக்கு? இளையான்குடி மாறோட இல்லத்துக்கு வருகிறார் இறைவன். பண்புற வேரித்தாராம் விரிந்தது கொண்டான். நம்முடைய நாயனார் அந்த சூழலை எப்படி கூப்பிட்டாராம்? வருக வருக கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கியே பண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் விருந்து எதிர்கொள்தல். இது வரைக்கும் உண்டி கொடுக்கணும், அதுக்கு இல்லைங்கிறது நல்லாவே தெரியும். அவர்கிட்ட போய் சாமி சாப்பிட்றதுலாம் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல, அப்படி இல்லை சரிங்களா? உட்காருங்க சாமி, நீங்கள் வந்து தவம் சாப்பிடலாம், 5 நிமிஷம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு நேராக உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள போக போகிறார் இல்லை? அந்தவர் சொல்றார் வேரித்தாரான் விருந்து எதிர்கொண்டான ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையால் தாரமாதரை நோக்கி தமோதனர் தீரவே பசித்தார் செய்வது என்று. அருமையான சிந்தனை குறிப்பு. நம்முடைய இளையான்குடி மாறர் வந்த இறைவனுடைய திருமேனியை தொட்டு துடைச்சிருக்கிறார். ஈரமேனியை நீக்கி, நீக்கின என்ன? அது பிறர் செய்தால் தான் அதுக்கு பேர் நீக்குதல். தானே செய்து கொண்டா நீக்குதல் அல்ல. இவர் என்ன பண்ணார்? வந்து துணி எடுத்து வந்திருக்கக்கூடிய இறைவன் அணைந்திருக்கக்கூடிய அந்த அடியவர் என்ன பண்றாங்களாம்? தோற்ற ஈரமேனியை நீக்கி சொல்ற இடம் கொடுத்து, பின் அமர்வதற்கு இடம் கொடுத்து செய்ய வேண்டிய உபசாரணை எல்லாம் செய்து அவருக்கு ஆற இன்னமுது ஊட்டதற்கு ஆசையாலே அவருக்கு உணவு கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்? இந்த நேரத்தில் மழை ஏறும், சுட சுட கொடுத்தா எப்படி இருக்கும்? கற்பனை ஓடும் சரிங்களா? நல்ல மழை நனைஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க, நல்லா சூடான உணவு கொடுக்கணும் அப்படின்னு அப்படி ஆற இன்னமுது ஊட்டுகின்ற ஆசையாலே சொல்ற தார மாதரை நோக்கி வீட்டுக்காரமாக பார்த்து தபோதனர் தீரவே பசித்து வந்தார். பட்டம் தெரியுது, எப்படி இருந்திருக்கிறாரு? ரொம்ப பசிச்சு வந்திருக்கிறார். தபோதனர் தீரவே பசித்து வந்தார், தீரவே பசித்தார் செய்வதையும் கேட்கிறார்.
அப்போ தவத்தையே தனமாக உடையவர். இப்போ வீட்டுக்கார அம்மாவுக்கு சூழல், இவருக்கு சூழல், 2-3 நாட்களாக உணவு இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி குடிச்சு படுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல போய் வீட்டம்மாவை போய் ஏங்க அம்மா பாருங்க அடியவர் வந்திருக்கிறாரு, உணவு கொடுக்குற என்ன பண்ணலாம் கொஞ்சம் பேர் பதில் சொல்லுவாங்க, அன்பா சொல்றாங்க. புரியல, கோவப்படலை. ஏன் யோ நமக்கே ஒன்றும் இல்லை, கூட்டிட்டு வந்துட்டேன் உங்க நண்பனை எல்லாம் வீட்டுக்கு, ஆகுனா கூட்டு வந்து உனக்கே போடுறதே எச்சுப்படி, உனக்கு போடுறதே எச்சுப்படி, இதுல தான் நீ ஆளாதார கூட்டிட்டு வந்துருக்கிற வீட்டுக்கு. சரிங்களா, காது குளிர கேட்டுருப்போம் நாமெல்லாம் வீட்டுல. சரிங்களா, நண்பர்களை கூட்டிட்டு போனோம்னா, அடியாரெல்லாம் கூட்டிட்டு போற நண்பர்லாம் கூட்டிட்டு போனோம்னா என்ன வசனம்லாம் வரும், நமக்கு நல்லாவே பழக்கம் இருக்கு. புரியுதா? அம்மா தார மாதரை நோக்கி தமோதரன் தீரவே பசிக்கிறார், செய்வது ஏன் என்று கேட்கிறார். ஏன்? இல்லத்தாருடைய கடமை, இல்லாருடைய கடமை உணவாக்கி கொடுக்க வேண்டியது. அந்த பண்போட கேட்கிறார். கேட்ட உடனே நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும் இமக்குலக்குடி பாகற்கு இனியவர் தமக்கு நாம் இன்னடிசில் தகவுற அமைக்குமாறு எஞ்ஞனே அணங்கே என. கேட்டவர் அப்படியே சொல்றாரு, இல்ல நீ எனக்கு சொல்ல வேண்டியது இல்லை, நமக்கு இங்க உணவில்லை நம்ம நல்லாவே தெரியும். ஆனா வந்திருக்கிறவர் யார் தெரியுமா? சிவபெருமானுக்கு இனியவர். வந்திருப்பவர் சிவபெருமானுக்கு இனியவர், சிவனடியார் சிவபெருமானுக்கு இனியவர். அதான் பாட்டில் அடிக்கடி படிக்கிறோம், எனக்கென்றும் இனியானை எம்மான் தன்னை தன்னை அடைந்தார்க்கு இனியன் இடைமருதனே. அப்படிலாம் பெருமான் அடியவர்களுக்கு இனிமை. அப்ப இங்க சொல்ற இனியவர் சொல்றாரு, இமக்குலக்கொடி பாகற்கு இனியவர். நமக்கு உணவில்லைனாலும் அவர் எப்படிப்பட்டவர்? வந்திருப்பவர் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சவர், இனிமையா. அதனால தமக்கு நாம் அடிசில் தகவுரை, அதனால அவருக்கு எப்படியாவது உணவு செஞ்சு கொடுக்கணுமா, என்ன பண்ணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். ஆனா இங்கே தெய்வ பெண்ணே, ஆனா இந்த நேரத்தில் இதான் கை கொடுக்கணும், இதான் காப்பாற்றணும், உங்களை விட்டா யார் இருக்கிறாங்க அப்படின்ட்டு மனைவியாரை நாயனார் கேட்க 12வது பாடல். மாது கூறுவள் மற்ற ஒன்றும் காண்கிறே ஏறிலாரும் இனி தருவார் இல்லை ஓதும் வயிற்று ஓம் இடம்பெறவில்லை தீது செய்வினையேற்கு என் செயல் என்று. பேச்சு நடை பாருங்க, வசனம் நடை. அம்மா சொல்றாங்க, ஏங்க நமக்கு உணவில்லை தெரியும், ஆனாலும் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. சரி, பக்கத்து வீட்டு ஆட்டியாவது போய் கேட்கலாம் அப்படின்னா கொடுக்குறவங்க யாரும் இல்லை. ஏன்? ஏற்கனவே வாங்கி நிறைய வச்சிருக்கிறேன். நீங்க ஏற்கனவே ஒருத்தர் நம்மளோட கடன் வாங்கிட்டாங்க, சரிங்களா, நீ மறுபடியும் நம்மளோட கடன் கேட்டு நிற்பாங்களா என்ன? பெருமாட்டு நிற்க மாட்டாங்க. ஐயா கஷ்டம் கேட்டே இருப்பாங்க, 2000 கொடுங்க 3000 கொடுங்க, சரிங்களா. ஒரு தடவை நான் கொடுக்கும்போது நினைச்சு கொடுக்கணும், இது வராது, இது என்ன கணக்கு? வரா கடன் கணக்கு, காந்தி கணக்குன்னு சொல்லிட்டோம்னா அப்படி கொடுத்துட்டு தேதி இருந்தா பணம் இருந்தா தேதி என்ன பண்ணா இது வாரா கடன் காந்தி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா கொடுத்துட்டீங்கன்னா நம்மளை இனிமேல் பார்த்தாருன்னா என்ன பண்ணுவாரு? வண்டியை ரிவர்ஸ் விட்டுவார், வண்டியை போட்டுவாரு. இந்த ரோட்ல நாம போனோம்னா நம்மளை கண்ணு தலையில் படிச்சு வச்சுங்க, அப்படியே திருப்பி போயிடுவார், சரிங்களா. ஏன்? பணமே இனிமேல் காட்ட மாட்டார், நம்மளை பார்க்கறதுக்கு இனிமேல். அந்த காலத்துல பெரியவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை வசதி சூழலாம் அன்றைய காலங்களில் பெரும்பான்மை கிடையாது. ரேஷன் பொருட்களும் மாதாந்திர சம்பளம் வந்தால் தரேன் அப்படின்ட்டு ஒரு டம்ளர் அரிசி வாங்குறது, ஒரு டம்ளர் சர்க்கரை வாங்குறது, கொஞ்சம் புளி கொடுக்கான்னு வாங்குறது, வந்தா கொடுக்குறேன், அவருக்கு சம்பளம் வாங்கினா கொடுக்குறேன், 1ஆம் தேதி வந்தா கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குற கணக்கெல்லாம் உண்டு. அப்புறம் நம்ம வீட்டில் சமைச்சாங்க என்ன பண்ணுவோம்? பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டில் சமைச்சாங்கன்னா நம்ம வீட்டில் கொடுப்பாங்க. இப்படிலாம் ஒரு உறவு முறை வச்சிருக்கோம். இந்த உறவு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நான் நல்லா இனிமையான பழக்கமா கொடுத்துவாங்க, சரியா இருந்ததுன்னா இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கறது தான் நாம மட்டும் தான் கொடுக்கணும், அவன் கொடுக்கவே மாட்டான். அவனுக்கு இங்கெல்லாம் அது செய்ய முடியாது. பக்கத்து வீட்டில் கேட்டு வாங்கி வச்சாச்சு, இந்த வீட்டில் வாங்கி வச்சாச்சு, எந்த வீட்டில் வாங்கி வச்சாச்சு சொல்றாங்க. ஏதிலாரும் தருவார் இனி இல்லை, ஏதிலாரும் இனி தருவார். சரி, ஒரு
கொஞ்சம் ஒரு தெருவு போய் 2 தெருவு போய் பக்கத்து தெருவில் நம்மளை பற்றி தெரியாதுன்னா அங்கே போய் 2 பேர் கடை கேட்போம்னு நினச்சா என்ன நிலைமையா இருக்குது? போதும் நேரமும் போயிடுச்சு, இருட்டு கட்டிடுச்சு. போகும் இடம் வேறு இல்லை, என்ன பண்ண எங்கே போகிறதுன்னு வேற தெரியல. தீது செய் வினையேற்கு என் செயல் என்று இப்போ என்ன கருதுறார் சேர்க்கிறார் பெருமான் ஒரு அறிவுறுத்துறாருன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது நமக்கு திருத்தொண்டு செய்வதற்கு முடியாத சூழலா போன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வினை தீவினையாக இருக்கக்கூடிய காலத்துல அடியார்களுக்கு நம்மால் தொண்டு செய்ய முடியாது, சிவபெருமானுக்கு நம்மளால் தொண்டு செய்ய முடியாது. வினை அதுவும் வினை காரணமா தான் நடக்குதுங்கிறத காட்டுறார். தீவினையால் தீவினையருக்கு என் செயல் என்று கூறி வருந்திட்டு அப்படியே தொடர்ச்சியா சொல்றாங்க. செல்லல் நீக்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர் முளை வாரி கொடு வந்தார் வல்லவாறு அமுது ஆக்களும் ஆகும் மற்ற அல்லது ஒன்று அறியேன் என்று அயர்முற. அம்மா சொல்றாங்க, திடீர்னு ஒரு யோசனை வந்தது. காலையில நம்மளுடைய வறுமை நீங்கிறதுக்காக நம்ம விதநெல் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த விதநெல்லை இன்னைக்கு தான் போய் விதைச்சிட்டு வந்தோம். இவ்வளவு நாள் பசி பட்டினி சிரமமா இருந்தது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தது. அதுக்காக தான் அவசரத்துக்கு பயன்படுறதுக்காக வச்சிருந்தோம், விதநெல்லை வச்சிருந்தோம். அந்த விதைநெல்லை இன்னைக்கு காலையில தான் போய் கொண்டு போய் வயல்ல விதைச்சிட்டு வந்திருக்கிறோம். அதை கொண்டு வந்து நீங்க பக்குவமா கொடுத்தீங்கன்னா நான் அதை வல்லவாறு என்ன பண்ணிடுவேன், உணவாக்கி செய்து விடுவேன். போய் கொண்டு வாங்க, நான் செஞ்சு தரேன்னு சொல்றேன். நுட்பம் பாருங்க. கொண்டு வந்தீங்கன்னா நான் செய்து தருகிறேன். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. நீங்க போய் வாங்கிட்டு வாங்க, நான் செஞ்சுறேன் இல்லைங்களா? நீங்க போய் கொண்டு வந்தீங்கன்னா நான் செஞ்சு தரேன். இதெல்லாம் பண்பான அந்த ஒரு உரைநடைகள் சொல்றாரு. செல்லல்லாம் துன்பம் நல்லவர் தீயர் எனாது நெச்சிடர் செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவ அல்லல் கொள்ள நமன் தமன் கொண்டு போவிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுக்குமே. செல்லல் என்றால் பிறவி துயர், செல்லல் என்றால் துன்பம். துன்பம் நீங்க பகலில் வித்திய சென்னில், பகலில் கொண்டு போய் விதைத்த சென்னில் மல்லல் பழமையான நீர் முளை வாரி கொண்டு வந்தார். அந்த முளை விதைய வாரி கொண்டு வந்தீங்கன்னா வல்லவாறு அமுது ஆக்களும் நல்ல உணவு செஞ்சிடலாம். மற்ற அல்லது ஒன்று அறியேன் என்று வேற என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியலைங்க, மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க. மற்ற மாற்றம் மனைவியார் கூற முன் பெற்ற செல்வம் என பெரிது உள் மகிழ்ந்து குற்ற காதலினால் உருப்பட்டனர் சுற்று நீர் வயல் செல்ல தொடங்குவார். இப்படி மனைவியார் சொன்னவுடன் முன்னால் இழந்த செல்வத்தை இப்பொழுது பெற்றது போல் மிக மகிழ்ந்து வயலுக்கு போகணும், வயலுக்கு போன வேற எந்த நினைப்பில கூட எடுத்துட்டாரா, வயலுக்கு புறப்பட்டார். மற்ற மாற்றம் மனைவியார் கூற இவ்வாறு பதில் சொல்ல, முன்னர் பெற்ற முன்னல் தாம் தேடி வைத்த செல்வத்தை இப்பொழுது பெற்றதென பெரிதும் மகிழ்ந்த நாயனார் குற்ற காதலினால் அடியாருக்கு அன்னம் பாலிக்க வேண்டும் என்று குற்ற காதலினால் சுற்று நீர் வயல் செல்ல உருப்பட்டனர் தொடங்குவார். அந்த வயலுக்கு செல்ல வேண்டி மனதை உருப்படுத்தி கொண்டு தொடங்குகின்றார். அப்படி போகும் பொழுது பெருகு வானம் புறங்க மழை பொழிந்து அருகு நாப்பன் அறிவரும் கங்குள்தான் கருகுமை இருளின் கணம் விட்டு கருகுமை இருளின் கணம் கட்டுவிட்டு உருகுகின்றது போன்றது உலகெல்லாம். புறப்பட்ட நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுங்களா? வெளியில் ஒரு காட்சி காட்டுறார். இருட்டு, நாள் இருட்டு, அவ்வளவு இருட்டு. மழைனா அடமழை ஜோடு பெய்யுது. மழை பெய்யும் போது நல்லா பெஞ்சிட்டு இருப்போம். முன்னாடி யார் இருக்கிறான்னு தெரியாது. வண்டியில கண்ணாடி லைட் போட்டு வரணும், வண்டியில விளக்கு போட்டு வந்தா தான் வண்டி வருது. ஆள் நடமாட்டம் தெரியாது, ஆள் நடமாட்டமே. அப்படிப்பட்ட ஒரு இரவா சொல்றார். பெருகு வானம் பிறங்க, வானம் பிறங்க பெருகு மழை பொழிதலாலே. வானம் பிறங்குனா இடிமலையோடு, பிறங்கும் போது இடிமலை, இடி ஓசையோடு, வானம் இடி ஓசையோடு பெரிய மழை பொழிதலாலே அருகும். அருகுன்னு பக்கம், நாப்பன் நடு, பக்கத்துலையும் நடுவுலையும் யாருக்கா
தெரியல. அப்ப என்னென்ன காட்சி சொல்லிட்டு பாருங்க. போறாரு, பக்கத்துல யார் வராங்கன்னு தெரியல, அங்கிட்டு நடுவுல யார் வராங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதில்லை. இவ்வளவு தொலைவுல எந்த காட்சி அந்த இரவுல இல்ல. அருகும் நாப்பனும் நடுவிலும் அறிவரும் கங்குள், அறிய முடியாத இருள். கங்குள்ள இரவு. அந்த இரவிலே இருண்ட நள்ளிரவானது எப்படி இருந்துன்னு கேட்டா, கருகு மை இருளில் கணம் கட்டுவிட்டு, வானத்துல மைய கட்டி வச்சிருந்தாங்களாம். அந்த மை விளைச்சான், உருகிட்டு இருக்குதான். உருகிறது தான் மழையா பொழிஞ்சிட்டு இருக்குதான். மேகம் இருட்டு, அந்த மேகத்தை என்னன்றாரு இருள். சரிங்களா? அந்த இருள் மை, அந்த மை விடாயிட்டு இருக்குது, அப்படியே உருகி வானம் முடிஞ்சிட்டு இருக்குது. அந்த மழையா இருட்டா பொழிதான் அப்படின்னா சேக்கிழார் பெருமான் அதை சொல்றதுக்காக வந்தாரு. அதோட இன்னொரு வச்சார். இதோ இவ்வளவு நாள் கடினமாக இருந்த ஆணவ மலம் இதோ கட்டவின் நன்னாயிட்டு இருக்குது, அப்படியே உருகிட்டு இருக்குது, அப்படியே கழிஞ்சிட்டு இருக்குது, பொழிஞ்சு அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படின்னு போற போக்குல அங்க சித்தாந்தம் இடத்துல அது புராணம் படிச்சா அந்த சித்தாந்தம் அங்கங்க நுட்பமா எவ்வளவு அருமையா எளிமையா வச்சிருப்பார். அப்போ கருகு மை இருள் கணம் கட்டுவிட்டு உருகின்றது போன்றது உலகெல்லாம். அந்த உலகம்னா அந்த ஊர் பார்த்தா எப்படி இருக்கா, கருகும்னு மை இருட்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னும் இவ்வுலகத்தவர் யாவரும் துன் எனும்படி தோன்ற முன் தோன்றிடில் வண்ணம் நீடியம்மை குழம்பாம் என்று நன்னல் செய்யா நடு இருள் யாமத்து. 16வது பாடல் இளையாங்குடி மாநாடு வரலாற்றில் 16வது பாடல் இளையாங்குடி மாநாடு. எண்ணும் இவ்வுலகத்தவர், அதனை எண்ணுகின்ற இந்த உலகத்தை, அதாவது மை ஒழுகுது இல்லைங்களா, அந்த ஒழுகுற மைய இருட்டை பார்த்துட்டு பார்க்குற உலகத்தவர் என்ன நினைக்கிறாங்களா, உலகத்தவர் யாவரும் பயந்து போறபடி. துண்ணுன்னா பயப்படுதல், துண் என்றால் பயப்படு, துண் அப்படின்ட்டு திடீர் அப்படின்ட்டு இல்ல. அது மணிவாசன் என்ன சொல்லியிருப்பார், அதந்துவே என்றுப்பார். அதிக முழுக்க என்ன சொல்லியிருப்பாரு, அதந்துவே என்று அருளாய், அதந்துவே என்று நான் கூப்பிடுறேன், ஆதியே உன்னை ஆதரித்தழைத்தால் நான் கூப்பிடுறேன். மெதுவா வரக்கூடாது. எப்படி வரணும், அப்பவே வந்துடணும். எப்போ வரணும், இப்பவே வர சொன்னாராம். இப்பவே வர சொன்னான்னு ஓடணும்ல. அந்த மாதிரி சிவபெருமான்கிட்ட ஆதியே அடியே உன்னை ஆதரித்து அழைத்தார் அதந்துவே என்று அருளாயே. ஒவ்வொரு பாட்டிலையும் இப்படிதான் காட்டுறாரு. அப்படிங்க அந்த இருட்டை பார்த்த உலகத்தவர், அந்த ஊருக்காரங்கெல்லாம் துண்ணென அப்படின்னா நடுக்கத்துடன் தோன்ற முன் தோன்றிடில் அந்த வண்ணம் நீடிய மைக்குழம்பா என்று அந்த இரவை எண்ணும்படி நடு இருள் ஜாமத்தில் அவர் இப்படி நீடிய வண்ணமுடைய மைக்குலாம் மிகுதாம் என்று வெளியே புறப்பட இயலாத அடியாம். சரி, கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன் இப்படி சொல்லணும், ஏன் இப்படி சொல்லணும்? போன நேரம் எப்படிப்பட்ட நேரம், தொண்டு செய்யலாம், செய்யலாம். இப்படிப்பட்ட கஷ்ட சூழல் வந்தால் கூட தொண்டு செய்யலாம். இப்போ நமக்கு எது தடையா இருக்கும், மழை நல்லா சோடு பெஞ்சிட்டு இருக்குது, சரிங்களா? கோயிலில் அர்த்தஜாமம் நடந்துகிட்டு இருக்குது, சரிங்களா? அர்த்தஜாமத்துக்கு ஒரு பொருள் இல்லை, திடீர்னு, சரிங்களா? நம்மளுக்கு வாங்கிட்டு வர சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க. பதில் என்னவா இருக்கும்? மழை பெய்யுது, இப்போ பார்க்காமே ஓடுவோம். மழை பெய்யுது ஐயா, கரண்டு போயிடுச்சு, கரண்ட் இல்லை, இருட்டா இருக்குது, எங்க போய் எந்த கடையில் போய் எப்போ எப்படி வாங்கிட்டு வர்றது, சரிங்களா? வீட்லயே செய்ய மாட்டோம், தொண்டெல்லாம் அப்புறம் வீட்லயே செய்ய மாட்டோம், வீட்டு வேலையே செய்ய மாட்டோம். கரண்ட் போச்சா பேசாம வீட்டு மழை பெஞ்சிருக்குதா பேசாம உட்காருங்க அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் கப்சிப்பு நாய் கிடப்போம். ஏன்னா நீங்க இந்த பாட்டில் இதையெல்லாம் கொண்டு எதுக்கு சொல்லியிருக்கிறான்னு நம்ம யோசிக்கணும். அவர் மழை பெஞ்சிட்டு இருக்குது, இருட்டா இருக்குதுன்ட்டு அடியார் வந்தாரு, போய் பேசாம கொண்டு வர வேண்டியதானே, அதுல போய் இருட்டா இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்குது, வேலை இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கிறாருன்னா இப்படிப்பட்ட கடுமையான சூழல்ல போறாரு. அது மட்டும் இல்ல, அந்த மழை பெஞ்சதே சிவபெருமான் மழை பெய்ய பெஞ்சதே ஒரு கருணைங்கிறார். அது அடுத்த பாட்டுல காட்டுவார். ஏன் மழை பெஞ்சது, அந்த காலத்துல மழை பெஞ்சது, மழை பெஞ்சதுனால என்ன பயனடைஞ்சதுன்ட்டு அடுத்த பாட்டுல காட்டுவார். உள்ளம் அன்பு கொண்டு ஊக்க ஓர் பேர் இடா கொள்ளம் கவித்து குறியில் வழி
உறங்கும் வயல் போயினார் வள்ளலார் இளையான்குடி மாறனார். ஓ தலைவர் கூட கவனித்தாரு. எதிர்ப்பாக்களை புறப்பட்டாரு. எப்படிப்பட்ட நேரம் கேட்டீங்கன்னா பறவைகளும் தூங்குகின்ற நேரம். நாமளும் பேசாம தூங்க வேண்டியதானே அப்படி நினைச்சுக்காதீங்க. அப்படி அந்த தூக்கத்தையும் விட்டு உள் உறங்கும் பறவைகள் எல்லாம் உறங்குகின்ற நேரம் சொல்றாரு. உள்ளம் இது ஏன் செய்தார்? உள்ளம் அன்பு கொண்டு ஊக்குதல் அப்படின்னு ஊக்குவிக்குது. என்னதுங்க? அன்பு பின்னாடி தள்ளுது. செய்யணும், எப்படி தொண்டு செய்யணும் அப்படின்னு ஊக்க. ஓர் பேரிடனா பெரிய கூடை. ஒரு பெரிய கூடையை முன் கவித்து கொண்டு எங்கே செல்ல வேண்டுமோ அந்த குறியின்படி உள்ளுறங்கும் வயல் போயினார் வள்ளல் என் இளையான்குடி மாறனாயனார். காலினால் தடவை சென்று கைகளால் சாலி வெண்முளை நீர்வழி சார்ந்ததன் கோலிவாரி இடா நிறையம் கொண்டு மேல் எடுத்து சுமந்து கொள்ளை மீண்டனர். ஆட்டை அவ்வளவு வயலுக்கு போயிட்டாரு, நெல்லை எடுத்துட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாரு. ரெண்டு மூணு பாட்டு சொல்லாம நல்ல வயலுக்கு போனாரு, நெல்லை எடுத்தாரு, கூடையில போனார், ஒரு பாட்டு முடிஞ்சது. திரும்பி வீட்டுக்கு வந்தாரு. ஏன் அதெல்லாம் நீங்க பசி நேரம் இதெல்லாம் பெருச்சிட்டுலாம் இருக்க முடியாது. எப்படி இந்த நெல் எடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல்லெல்லாம் காலையில் தெரிச்சமா அந்த விதைகள்லாம் என்ன எழுதுலாம் ஒரு பக்கமா போய் சார்ந்து இருந்ததான். ஏன்? காத்தும் மழையை வீசிட்டு இருந்ததான். அதனால வயலுக்குள்ள ஈரமாயே நான் காத்து என்ன பண்ணிச்சு, அந்த முளை நிலையெல்லாம் அப்படியே ஒரு ஓரமா போச்சான். இவர் போய் தனித்தனியா ஒன்னொன்னையும் குடிக்கிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? எவ்வளவு நேரமா இருக்கும்? சாமி என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, மழையை வர வச்சு அவருடைய துன்புக்கு உறுதுணையாக நின்றிருக்கிறார். இறைவன் தான் சோதிக்கிறான்னு இருந்ததுன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணிருக்கலாம்? இன்னும் கொஞ்சம் சிரமப்படணும், இன்னும் கொஞ்சம் நல்லா உங்க விளக்கிங்க. நாம் செய்கின்ற தொண்டுக்கு இறைவன் முழு துணையாக நிற்பார், ஐயமில்லை. நாம செய்ய வேண்டியது, நாம தொண்டு செய்வது நம்முடைய கடன். என் கடன் பணி செய்து கிடப்பதே. அந்த தொண்டு செய்வதற்கு பயந்து நிற்கவே கூடாது. புரியல? ஐயா ஐயா பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பேசுறதுன்னா யூடியூப்ல ஷார்ட்ஸ் எல்லாம் இல்லை, அதல்ல. புரியுங்களா? இந்த திருப்பணிக்கு அவர் செய்யக்கூடிய பணிக்கான வேலைக்கெல்லாம் பேசுவது கேட்டீங்க. அதுக்கு அவ்வளோ லட்சம் வேணும், இதுக்கு இவ்வளோ கோடி வேணும், கோடி கோடியை வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. புரியல? அங்கங்க சரி இந்த பணியெல்லாம் செய்யறாங்களே, இத்தனை லட்சத்துக்கு நீங்க அரண்மனையின் வாயிலாக எத்தனை கோயில்கள், எத்தனை சிவலிங்கம், வெட்டவெளி சிவலிங்கம் நிர்மாணிக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை பேர் அரண்மனையில் இருக்கிறோம், எத்தனை பேருக்கு தெரியும்? மாதம் ரூபாய்க்கு எத்தனை பேர் செலுத்தணுமாங்க ஐயா? ஐயா வாழ்நாள்ல மாதத்துக்கு ஒரு 100 ரூபாய் நாம் வாழ்கின்ற நமக்கு வாழ்க்கை கொடுத்த சிவபெருமானுக்காக செய்வது ஒரு பயன் பணி. அவங்க சிவபுண்ணியம் யாருக்கு இருக்கு அவங்க செஞ்சுக்கலாம். இந்த 100 ரூபாய் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் 350 சிவலிங்கங்கள் வெட்ட வெளியிலிருந்து கூரைக்கு கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஒரு சிவலிங்கத்தோட வெட்ட வெளியிலிருந்து கூரைக்கு கொண்டு போதுன்னா 50,000 ரூபாய் குறைஞ்சபட்சம். சரிங்களா? செட்டு போடுறவங்க கேட்டால் வெட்டிங் பண்ணுறவங்க கேட்டால் தெரியும். ஐயா சொல்லிடுவாங்க, சகலத்துக்கும் அவங்க நாங்கிலுக்கு எவ்வளோ ஆகுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு செட்டுக்கு 50,000 ரூபா. 350 வீட்டில் 50,000 போய் பெருகி பாருங்க. சரிங்களா? இதுக்கு இடையில திருவாதூர்ல திருவாசக அரங்கம், உத்தரவாச வகையில பொன்னினாலான தகுப்பினால் கோயில் 1000 ஆண்டுகள்ல சோழர்களுக்கு பிறகு செய்திருக்கக்கூடிய பணி. ஒரு தனிப்பட்டவர் இல்ல, தொண்டர்களா சேர்ந்து செஞ்சிருக்கிறோம். சரிங்களா? ஒரு தனியா இதில் போய் செஞ்சுக்கிட்டாங்க. எங்கீங்க? ஒரு கோயில் வேலூர்ல, அது வேற காரணம். ஆனா இவங்க தனிப்பட்ட பேர் இல்லாம ஒரு தேவஸ்தானத்துக்கு செய்து கொடுத்து, அது ஒரு தொண்டு இல்லை, எவ்வளவு தொண்டுகள், எத்தனை கோயில்கள் நமக்காக காத்திருக்கின்றன. யோசிச்சு பாருங்க. பணிக்கான பணம் இல்லை, வருமானம் தெரியாது, நாம பாட்டு இப்படி செய்யலாமா பயந்துட்டு உட்கார்ந்து இருந்தாங்களா? இறைவன் கொடுப்பார். பண்டார் குழலி அந்த கோயில் குடமுழுக்கு நடந்த கதை வரலாறு நம்ம அந்த செய்தி அறிஞ்சோம் வலைதளத்தின் வாயிலாக. அந்த பெண்ணுக்கு என்ன தைரியம்? இத்தனை லட்சத்தை அந்த கோயில் கட்ட முடியுமா? அது ஒரே ஒரு நினைப்பு, கோயிலை கட்டணும், கோயிலை கட்டணும். சாமி எங்கிருந்தோ அனுப்பிச்சு கோயில் கட்டறதுக்கு அந்த பொண்ணை, அந்த பெண் எங்கேயோ இருக்கிறாங்க திட்ட கோயில, ஐயா எங்கேயோ இருக்கிறாங்க, எங்கேயோ போய் பேச வேண்டிய சூழல், சந்திக்க வேண்டிய சூழல், பார்த்தாங்க, சந்திச்சாங்க. அத்தனை 4-5 ஆண்டுகளாக
பலரை தேடி பலர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்து எந்த வகையிலும் நடக்காத திருப்பணி. அண்ணாமலையார்கிட்ட போய் இரவு விழுந்து திரிவலத்துக்கு மடிப்பு சேர்ந்து சாமி என்ன பண்ணன்னு தெரியல, அழுது குழம்பி உட்காந்துருக்காங்க, அலைபேசி வருது, உங்களை பார்க்கதாம வந்துட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி கேள்வி போட்டா வந்துட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க நீங்க. நம்ம பணி செய்வதற்கு இடர்பாடுகள் வரும். இந்த பணியை நாம் செய்யறோம்னு நினைக்க வேண்டாம். நீங்க எந்த வேலை செஞ்சாலும், கோயிலுக்கு தூபம் போட வரீங்க, ஒரு தீபம் போடுறீங்க, கூட்டுறீங்க, என்ன பணி எடுத்து செஞ்சீங்கனாலும் சரி, அந்த பணியில உட்கமா உறுதியோட செய்யுங்க. நாலு ஒரு 10 பேருக்கு திருக்குறள் சொல்லி கொடுக்குறீங்களா, ஒரு 10 தேவாரம் நீங்க படிச்சுக்கிறீங்களா, ஏதாவது ஒரு பணியை தினசரி நாம் செய்ய வேண்டும் என்று உறுதியோட செய்யணும். இல்ல அதுல என்ன வேணும் கேட்டீங்கன்னா, 4 அன்பர்களோட இணக்கமா பழகி 4 பேரோட போகணும் வரணும், இந்த உறுதிப்பாடு வேணும். சரி, இங்க வந்துட்டீங்கன்னா எம்பிரான் இளையான்குடி மாற அந்த வயலுக்குள் செல்கிறார். ஒரு பெரும் கூடையை கவிழ்த்து கொண்டு மழையும் வெளியும் பெஞ்சு காத்தடிச்சிட்டு இருக்குது. இந்த முளைகள்லாம் என்னாச்சு, ஓரமா வந்துச்சு. வேகமா போனார், அள்ளி போட்டார். சிவபெருமான் நாம் செய்கின்ற திருத்தொண்டிற்கு துணை. பல முறை சொன்னதுதான். நிறைய புராணத்துல உதாரணம் சொல்லலாம். சிறுத்தொண்ட நாயனருடைய வரலாறு. அவர் தினமும் ஒரு அடியாருக்கு உணவு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன்னு இருந்தார். சாமி என்ன சூழல்ல வந்தார், என்னென்னலாம் கேட்டாரு, எல்லாம் தயாராயிடுச்சு. இலையில உட்காந்துட்டார் சாப்பிட்றதுக்கு. சரிங்களா, சாப்பிட்றதுக்கு உணவு வைக்காது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன கேட்டாரு, நான் ஒரு அடியார் கூட எல்லாம் சாப்பிட்ற வழக்கு இல்லை, யாரையாவது ஒரு அடியார் கொடுத்து வாண்டார். இவரே காலையிலிருந்து எந்த அடியாரும் கிடைக்காம தான் அத்தனைக்கு ஒத்துக்கிட்டார். சரிங்களா, சரி, இப்போ அவர் சொல்றார், வெளியில போனார், சும்மா தேடாம தேடிட்டார். உள்ள வந்தார், ஐயா நான் எல்லாரும் திருநீர் பூசுறாங்கன்னு நானும் திருநீர் பூசிருக்கிறேன், என்ன சிவனடியாரை ஏற்றுக்குவீங்களா, அவங்க பக்கத்துல உட்காரலாமா, ஏன் இன்னும் கூட யாரையா சிவனடியார் உட்காரியா அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. சரிங்களா, இந்த வந்திருக்கக்கூடிய அடியாராகிய இறைவன் வேற எதையாவது கேட்ட போறான்னு பயந்துட்டு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, பணம் என்ன பண்ணிட்டாரு, உணவுல கை வைக்க போயிட்டார். வச்சு சாப்பிட்டு இருந்தாருன்னா அவருடைய கொள்கை என்ன இருக்கு, பண்ணையோட பட்ட கஷ்டம்லாம் அன்னைக்கு போயிருக்குமே. அடியார் சாப்பிடாம சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கொள்கை. அப்ப அவர் கை வச்சு சாப்பிட்டு என்ன இருக்கும், கொள்கை போயிருக்கும். ஏன் என்ன பண்ணாரா, கப்பல் கையை பிடிச்சிட்டான். பிடிச்சி, ஐயா 6 மாசத்துக்கு ஒருக்கா சாப்பிட்ற நானே பொறுமையா இருக்கிறேன், தினம் 3 வேளை சாப்பிட்ற உனக்கு இவ்வளவு அவசரம் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் பதிவு பண்ணியிருக்கிறார். புரியல, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், சாமி நினைச்சது இப்ப விட்டுருந்தாங்க சாப்பிட்டுருந்தாங்கன்னா, இறைவன் தான் திருத்தொண்டு செய்வதற்கு உறுதுணை செய்கிறார். இல்ல ஒரு புராணம் இல்ல, 63 புராணம் எடுத்துட்டீங்கன்னா இறைவன் தான் நாம் செய்கின்ற தொண்டுக்கு உறுதியாக துணை நிற்கிறார். இடர்பாடை கொடுக்கத்தான் செய்வார். இடர்பாடு கொடுக்காம தொண்டு செய்யறது எப்படி நம்ம உறுதியா நிற்போம் எப்படி தெரியும்? நாயனா சொல்றார், காலினால் தடவி சென்று வயலுக்கு வழி எப்படின்னு மலை ஏறும், இருட்டு, வயல் தண்ணி நிறைஞ்சு கிடக்குது, எங்க பாத்தி இருக்குது, எங்க வரப்பு இருக்குது, ஒன்றும் தெரியல. காலில் தடவி சென்று போயிட்டார். கைகளினால் சாலி வெண்முளை நீர்வழி சார்ந்தன கோலினார். நெல்லை என்ன பண்ணலாம், நீர்வழியாக ஒதுங்கினதை பூரா கோழி வாரி கைகளால் கோழி வாரி ஒன்று சேர்த்து திரட்டி இட நிறையா கொண்டு அப்படியே என்ன பண்ணாங்க, கூடையில் எடுத்து நிரப்பி கொண்டு மேல் எடுத்து சுமந்து முல்லை பெண்ண வேகமா வந்து வீட்டுக்கு வர வந்தவுடன் வந்தவின் மனைவியாரும் வாய்களில் நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி நீரில் செட்டினை அலம்பி ஊற்றி வெந்தளல் அடுப்பில் மூட்ட விறகில் இல்லை என்ன மேலோர் அந்தமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து விட்டார். இவர் திரும்பி வராரு. அம்மா எங்க நின்றுட்டு இருந்தான்னு கேட்டா, வாசல் நின்று இருக்கிறாங்க. மனைவியார் வாசல் நின்று இருக்கிறாங்க. இப்போதுதான் தொண்டினுடைய உரைப்பு. தொண்டு செய்யறோம்னா தொண்டு செய்யக்கூடியவர்களுடைய மனக்கருத்தை உடனிருப்பவர்கள் அறிந்திருக்கணும். இல்ல வீட்டுல மனைவி வேற கோணத்தில் இருந்தாங்கன்னா தொண்டு செய்யறது கஷ்டம். இது அதனாலதான் அடியார்கள் விரும்புவது என்ன, அன்னவரையும் கணவர் ஆவார், அவர் உணர்ந்து சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம். இவ்வளவு நாள் இல்லை நானும் இதை கேட்டுட்டு இருந்தா நம்ம சாமிகிட்ட என்ன கேட்கலாம், இதுக்கு முன்னாடி அவங்க சிவனடியாரா இல்லை புரியல, அவங்களையும் சிவபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆளா இருக்குங்க. ஏன் நம்மளுக்கு உறுதுணையா இருக்கும், உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். என்ன உறுதுணையா இருக்கும், கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போனா கோயிலுக்கு வருவாங்க.
இல்ல ஒரு அடியார் காப்பி வச்சு கொடுத்தா பேசாம வச்சு கொடுப்பாங்க. இல்லாட்டி நான் கேங்க இல்லை நாங்களே இப்படி இருக்கிறோம் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அது இயற்கையிலேயே பெண்களுக்கு அறம் என்பது இயல்பாகவே இருப்பது. மாட்டேன்ல சொல்ல மாட்டாங்க. நம்ம இருக்கக்கூடிய வீடு சூழல் என்ன, நீங்க இப்படிலாம் இதை சொல்லாம கூப்பிட்டீங்கன்னா எப்படி அப்படிங்காம அதுவே தொண்டராக இருந்தாருன்னா வரட்டும், உடனே நமக்கு ஒரு வாய்ப்பு, அடியாருக்கு ஒரு டீ கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அம்மையார் வாய்தலில் வந்த பெண் மனைவியாரும் வாய்தலில் நின்று வாங்கி வாசல்ல எப்ப வருவார் அடியாருக்கு உணவு எப்ப செய்யறது அப்படின்னு ஆர்வத்தோடு காத்து கொண்டு அதை வாங்கி கொண்டு சென்றவர் சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினில் அலம்பி, சிந்தையில மனசுல ரொம்ப விருப்பத்தோட கொண்டு வந்த விதைகள் என்ன பண்ணலாம், சேறு ஆயிருந்தது. அதையெல்லாம் நன்றாக அலம்பி அதை வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிய பின் வெந்தழல் அடுப்பில் மூட்ட விறகு இல்லை. என்ன சொல்றாங்க, ஆசையில ஆர்வத்துல நெல்ல சொன்னேன், வீட்டுல விறகு வேற ஒண்ணு இல்லைங்க அப்படின்னாரு. இப்ப நாயனார் என்ன செய்திருப்பார் அப்படின்னா, பெருமானே இப்படி ஒரு கஷ்ட காலமா அடியார் ஒரு கற்பனையை நினைச்சுப்பாங்க. உண்மையார் சொல்றாங்க, ஏங்க இப்ப அடுப்பு பத்த வைக்க விறகு இல்லைங்க அப்படிங்கிறாங்க. பெருமானே அடியாருக்கு உணவு கொடுக்கறதுக்கு எனக்கு இவ்வளவு சிரமம் பெருமானே அப்படின்னா குனிஞ்சு நிமிர்ற வரைக்கும் முகத்துல என்ன இருந்தது, வருத்தம் வேதனை. நிமிர்ந்தாரு, பூரா தெரிஞ்சது. ஆஹா வாய்ப்பு என்ன பண்ணாருன்னா கையை ஒசத்தினாராம். அலக்கை முடித்து வீட்டுடைய கூரைய முறிச்சு உள்ள அடுப்புல மூட்டி விறகு வந்து சொல்றார், வெந்தழல் அடுப்பில் மூட்ட விறகு இல்லை என்ன. மேலோராகிய நாயனார் அந்தமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து விட்டார். அந்தமில் மனை நல்ல அடியாரெல்லாம் சாப்பிட்டு மனை. அந்த மனையில எதையெல்லாம் இழக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தில் இருக்கக்கூடாது, செல்வம் வீட்டில் இழக்கக்கூடாது, சாப்பாடுக்குரிய உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க உணவுக்கான கடைசி வாய்ப்பு விதங்களை பயன்படுத்தியாச்சு. குடியிருக்கிற வீட்டை உடைச்சாச்சு. ஏன் அப்படின்னா இந்த பொருள்லாம் எனதுங்கிற நினைப்பு ஒழியணும். இதெல்லாம் அதுக்குள்ள சொல்லக்கூடிய சூட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் வீடு, என் மக்கள், என்னுடைய எல்லாம் உறவு அப்படி நினைக்கிற நினைப்பெல்லாம் மாற வேண்டும். அதையெல்லாம் போற போக்குல அப்படி பெருமான் சேக்கிழார் பெருமான் காட்டுறார். இப்படி அறுத்து வீழ்த்தார். கொடுத்த உடனே முறித்து அவை அடுப்பில் மாட்டி முளை வைத்து பதம் முன் கொள்ள வருத்தவிழ் அரிசி ஆக்கிய உலையில் பெய்து வெறுப்பில் இன்னடிசில் ஆக்கி மேம்படு கற்பின் மிக்க கரிக்கு இனியன் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனாரை. உடனே என்ன பண்ணாங்க, அடுப்பு பற்ற வச்சு விதைகள்ல போட்டு முதல் அரிசி ஆக்கினாங்க. பச்சையா இருக்குது, அதை வறுத்து நெல்லை அரிசியாக்க இப்போ நீங்கள் அதான் நடக்குது, வேக வச்சு அதை ஸ்டீம் பண்ணி நமக்கு அரிசியாக கொண்டு வராங்க. இதை அங்கே அரிசியாக்கிய பின் பதமாக அதை என்ன உணவு செய்யணுமோ அதுக்கு தயாராக அடுப்பு பற்ற வச்சு உணவு ஆகிட்டு இருக்குது. இல்லைன்னா ஏங்க நேரத்தில் சொல்லுறேன், அப்படி சாப்பாட்டுக்கு சேர்த்துறதுக்கு என்ன கறிக்கு செய்வோம். சாப்பாடு செஞ்சாச்சு, இத்தனை திட்டம் போடாம எதையுமே திட்டம் போடாம படம் ஒரு வேலையை நடக்குது. அவங்க சொல்றாங்க, இனி கறிக்கு என் செய்வோம் சொல்றார். கறிக்கு என் செய்வோம் என்று கணவனாரை இறைஞ்சினார். தாழ்மையோட சொல்ற, அப்படி சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு என்ன கொடுக்கறது. அது மூணாவது சொன்னாரு, வெறுப்பில் இன்னடிசில் ஆக்கி. வெறுப்பில் இன்னடிசினா விருப்பம் மிகுவிக்கும் இனிய உணவு. விருப்பம் மிகுவிக்கும் இனிய, வெறுப்பில்லாத விருப்பத்தை மிகுவிக்கக்கூடிய இனிமையான உணவு செஞ்சுட்டாங்க. இது என்ன இல்லை, கறிக்கு என்ன செய்வது என்று கேட்ட பொழுது வடிவரும் இழைப்பினோடும் வருந்திய பசியினாலே அடிகுறும் ஐயன் என்னும் அன்பினில் பொழிந்து சென்று குளி நிரம்பாத புன்சை குறும்பயிர் தடவி பாசப்பறி முதல் பறிப்பார் போல பறித்து அவை கறிக்கு நல்ல. வீட்டுக்காக நம்ம சொன்ன உடனே சிவா
இவர் வேற ரொம்ப பசிச்சு வந்திருக்கிறாரு, இந்த நேரம் வேற காலம் தாழ்ந்து கொண்டே இருக்கிறது பெருமானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே அறிவுக்குள்ள ஒரு சின்ன எட்டு மழை பெய்து கொண்டு இருக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால பின்னாடி புன்செய் நிலத்துல குறும் பயிரெல்லாம் விளைஞ்சிருக்கும், சின்ன சின்ன கீரை வகையெல்லாம் விளைஞ்சிருக்கும், அதை போய் பறிச்சுட்டு வந்துட்டு குடு கொள்ளைப்புறம் ஓடனார். ஓடியவர் அங்க இருக்கக்கூடிய கீரைகளை எல்லாம் பறித்தார். பறிச்ச போது எப்படி பறிச்சார்? வேரோட பறிச்சார். வேரோட சாதாரண செய்தியான வேரோட தான் பறிக்க முடியும். போய் கத்தி பிடிச்சி அடிச்சா முடியும். வேகத்துல என்ன பண்றது? போய் சின்ன சின்ன நல்லா வளர்ந்தது இல்லை, நிலத்துல குறும்பயிர் என்ன பண்ணாரு? போய் டப்பு டப்பு டப்புன்னு கொடுக்குறாங்க, வேரோட தான் வரும். ஆனால் சேக்கிழார் பெருமானுக்கு காட்சி அப்படின்னு தெரியல. இதோ அவர் வேரோட எதை எடுத்து பிடுங்குகிறார்னு கேட்டா, அவருக்கு இருக்கக்கூடிய அத்தனை மலங்களையும் வேரோடு பிடுங்கி விட்டார். பாச பணி முதல் வேர் பறிப்பார் போல என்ன பறிச்சாரு? பாச பணி முதல் பறிப்பார் போல. பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுவதனால் வருகின்ற அந்த வேரை பறிப்பவர் போல, போலன்னு சொல்லிக்கிறார், அந்த போல பறித்து அவை கறிக்கு நல்க. அப்ப அந்த இடத்துல சேர்க்கிறார். இந்த சொல்ல சொல்லாம சித்தாந்தம் பேசவே முடியாது. சித்தாந்த வகுப்பு எடுக்கிறாங்கன்னா இந்த சொல்ல சொல்லாம சித்தாந்தம் பேசவே ஏன்னா இளையான்குடி மாதர் பாச இந்த ஒரு இடம் அப்படிங்கிறார். திருநாவுக்கரசு பெருமானை கல்லிலோடு கட்டி போட்டாங்க. அவர் மீண்டும் கரையேறி வந்தார். அந்த இடத்த சொல்ற இடத்துல ஒரு இடம், இந்த 2-3 இடம் எல்லாம் அது சொல்லுவார். மும்மலக்கல் பாசம் பிடித்து ஆர்ப்ப, மும்மலக்கல் பாசம் பிடித்தார். இங்க அப்படி பாசம் பழி முதலே பறிப்பார் போல பறித்து அவற்றை கறிக்கு தன் மனைவியாரிடம் கொடுக்க, மனைவியார் கொழுனர் தந்த மணமகிழ் கரிகள் ஆய்ந்து உடல் இடை கழுவி தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரியமுது ஆக்கி பண்டை நினைவினால் உரையை நேர்ந்து திரு அமுது அமைந்து நின்று. கணவன் மகிழ்ச்சியோடு கொடுத்த கறிகளை வாங்கினாங்க, அலாசனாங்க. அதுக்கு தேவையில்லாத உருவார்களை டக்குன்னு நீக்கிட்டு பாத்திரத்தில் ஆக்கி முன்னாடியே பல வகையில சமையல்ல அவங்க கெட்டிக்காரங்களா அவங்களோட கெட்டித்தனம் இருந்தங்காட்டி என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா, காய்கறி அதாவது அந்த கீரையிலேயே பல வகை செய்யலாம். கீரை கூட்டு என்ன, கீரை கறி குழம்பு என்ன, கீரை பொரியல் என்ன, கீரை கடைசல் என்ன, கீரை என்னென்ன பண்ண முடியும், கீரை போண்டா, நீங்க என்னென்னலாம் செய்யலாம். கீரையை கொடுத்து நீங்க வித்து போகாமல் ஒரு சோறு ஓடுது, இந்த சோறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுது கீரை. கீரையை வச்சு என்னையா மெனு பண்ணுவேன் நான் 20 மெனு பண்ணி காமிச்சிடலாம். கீரையை வச்சு அவங்க கீரையை வச்சு என்ன பண்ணலாம், எப்படி செய்ய முடியும் செஞ்சு பார்த்து செஞ்சு புதுசா போய் கீரையை கொடுத்தா முதல்ல கீரை பிக்கிறக்கே தெரியாது. கீரை என்னாவே பயந்து ஓடாம பெண் பண்ணிக்கணும். ஏங்க யாருங்க ஆயிரம் சரியா தினம் கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. சரி நல்லதுன்னா மூலமா செஞ்சு கொடுக்க முடியுது, ஏன் செய்ய முடியல. ஆஞ்சு அதை ரொம்ப கடுமையான வேலை அந்த ஆய்ந்து கீரை ஆகிறது. ஆனால் அம்மையார் முன்பு செய்த அந்த அக்கீர் தொழில் பண்ணி அதைத்தான் சேர்க்கிறார் பதிவு செய்கிறார். மனைவியார் கொடுனர் தந்த மனைவிகள் கறிகளை ஆய்ந்து அதனுடைய இலை வேறு தண்டு வேறாக பிரித்து அதற்றில் ஆகாதவற்றை எல்லாம் விளக்கி புனலிடை கழுவி தண்ணீர்ல கழுவி தக்க புனித பாத்திரத்தை நல்ல பாத்திரத்துல வச்சு கைமை வினையினார். அதான் சொல்லு முக்கியமான சொல்லு என்னன்னு கேட்டீங்கன்னா, கைமை வினை. என்ன கைமை வினை? வெட்டித்தனம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். கைமை வினை என்னதுங்க? அவங்களுடைய அனுபவம். அனுபவத்தின் காரணமாக வேறு வேறு கரியமுது ஆக்கி. இங்கே ஒரு பட்டியல் எடுத்து பெண்மணிகள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, கீரையில் நீங்கள் என்ன செய்வீங்க, கீரையில் என்ன செஞ்சு கொடுப்பீங்க, கீரையில் என்ன செஞ்சு கொடுப்பீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கீரை தனித்தனியாக டிஷ் சொல்லுவாங்க. நான் கீரை தோசை செஞ்சுருவேன். அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, கீரையை அரைச்சி மாவு கூட ஊற்றி கீரை தோசையாக கொடுத்துருவோம். புரியுங்களா? செய்வாங்க. அப்போ கீரையில் என்னென்னலாம் ஆக்க முடியும் அப்படி அமுது ஆக்கி பண்டை நிலையினால் உரைமை நேர்ந்து நினைச்சு பார்க்குறாங்க. அன்றைக்கு அடியார் எப்படி கொடுத்தோம், 4 விதத்தில் 6 சுவையில் கொடுத்தோமே, இப்படியாவது கொடுக்க வேண்டாமா? அடியார்கள் கொடுக்குறாங்களா இல்லையான்னு நினைச்சுக்காங்க. இன்றைக்கும் இப்படி கொடுக்குற அடியார்கள் இருக்கிறார்கள்.
சரிங்களா? இதெல்லாம் நம்ம அப்படிப்பட்ட சந்திக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. சரிங்களா? நீங்க திருவாரூர் போனீங்கன்னா உணவு கொடுத்தாங்கன்னா உணவு இலையில இத்தனை பதார்த்தங்கள் வைக்காம செய்யவே மாட்டாங்க. நிறைய பக்கம் சாப்பிட்டுருக்கிறோம், சாப்பிட போனதை சொன்னோம்னா அதுவே ஒரு பெரிய பண்டிகை இருக்கும் இல்லைங்களா? அவங்க அப்படியே அடியார்கள் கொடுக்கக்கூடியது ருச்சிக்கான 6 சுவை இருக்கா உணவுல. ஏன் புராணத்தை ஒழுங்கா படிச்சு கேட்டுருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்க அவங்க புராணத்தை எப்படி கேட்டிருக்கிறாங்க? சரியா கேட்டிருக்காங்க, சரியான ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. சரியான ஆசிரியர் அப்படிதான் சொல்லணும். நீ அடுத்த சொன்னா சரியான ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா 6 சுவை கொடுக்கணும். அதுக்கு சுவை உப்பு என்னாச்சு, உவர்ப்புக்கு ஆச்சு, இனிப்புக்கு சர்க்கரை. ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைச்சுக்கிறோம். இனிப்பு சர்க்கரை வச்சாச்சு, உவர்ப்பு வச்சாச்சு, ஊறுகாய் துவர்ப்பு வச்சாச்சு. 3 சுவை முடிஞ்சு போச்சு. இல்ல நீங்க என்ன வரணும்? காரம், கசப்பு, புளிப்பு. எது வந்துருச்சு? சாம்பார்லயே காரமும் புளிப்பும் வந்தாச்சு. தக்காளி போட்டிருப்பீங்க, காரத்தை போட்டிருப்பீங்க, புளிப்பும் காரம் வந்தாச்சு. என்ன வரணும்? கசப்பு மட்டும்தான் வரும். கசப்பையே ரொம்ப கவனமா பயன்படுத்துவோம். கசப்பு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக கசப்புல ஒரு இனிப்பு செஞ்சிருப்பாங்க. அப்படியே சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியல. கசப்புல ஒரு இனிப்பு. சரிங்களா? நீங்க கும்பகோணத்து பக்கத்துல ஒரு அடியவர் ரமேஷ் ஐயான்னு ஒருத்தர், அவங்க தலையாத்திரை போனப்போ அவங்க வீட்டில் மனைவியார் செஞ்சிருந்தாங்க. 6 சுவை உணவு போடுறாங்க. அதுல இனிப்பு வச்சிருக்கிறாங்க, இனிப்புல கசப்பு கலந்து வச்சிருக்கிறாங்க. ஏன் கசப்பை தனியா வச்சிடக்கூடாது அடியாருக்கு? நினைச்சு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பண்பு. அப்போ இவங்க நினைச்சு பார்க்குறாங்க, இப்படிலாம் செஞ்சோம், இப்படியாவது செய்யணும் அடியவர்களுக்கு அப்படின்னு வேறு வேறு கறிவகையெல்லாம் செய்து அமைத்து நின்று இதெல்லாம் செஞ்சுட்டாங்க. செஞ்சு கணவனா தம்மை நோக்கி கறி அமுதான காட்டி இணையில்லாதவரை ஈண்டு அமுது செய்விப்போம் என்ன உணர்வினால் உணர உண்ணா ஒருவன் உணர்த்த வேண்டி உணர்வினால் உணர உண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி அணையம் முன் சென்று நின்று அங்கு அவர் துயில் அகற்றலுற்றார். ஏங்க கரியாயிடுச்சு, சாப்பாடு தயார், அவர் அடியார சாப்பாடு போட்டுலாமா, சிவசிவம் ஆயிடுச்சா, இவ்வளோ காலதாமதம் ஆயிடுச்சு, அவர் அதுக்குள்ளே ஆயிட்டாரு, கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படி கண்ண முடியிருக்கிற மாதிரி இறைவன் அப்படியே உண்ணாது உறங்காது இருந்தாய் போச்சு. அவர் அப்படியே கையை வச்சுட்டு அப்படி அப்படி என்ன நடக்குது, சமையல் கட்டவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அங்கேயே தெரியும். சும்மா அப்படி பாவடா பண்ணுங்க. திருவிளையாடல் படத்துல சிவாஜி வெளியே அந்த ஏமனாத பாகவதரக உள்ள தூண்டி விட்டு இங்க உட்காந்து படித்து விட்டு அப்படியே அப்படி பாக்குற மாதிரி இந்த என்ன பண்ணி அப்படியே பார்த்துட்டு இருந்தானா. பார்த்துட்டு அந்த படுத்துட்டு இருந்தார். அந்த அவரை எழுப்புறதா நினைச்சுக்கிட்டு அவரை உசுப்பி விட்டாங்க. அதான் சொல்ற கணவனா நம்மை நோக்கி கரியமுதான காட்டியபின் இணையில்லாதவரை ஈண்டு அமுது செய்விப்போம். ஏங்க ஒப்பில்லாத அடியவர் வந்து அவருக்கு உணவு கொடுத்துடலாம் என்று சொன்ன உணர்வினால் உணர ஒண்ணா ஒருவரை உணர்த்தும் பொருட்டு அவரை யாரும் உணர்வினால் கூட உணர முடியாது. அப்படிப்பட்டவரை உணர்த்துவதற்காக முன்னே சென்று அங்கு அவருடைய துயிலை அகற்றலுற்றார். எழுப்புகிறார்கள். எழுப்பி அழுந்திய இடருள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்து அருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து என்றார். அங்க போய் அந்த பெருமானா வந்திருக்கக்கூடிய அடியாரா வந்திருக்கக்கூடிய பெருமான் அவர் உறங்குவதை எழுப்புவதாக கருதி, பெருமானே நாங்கள் அழுந்தி இருக்கக்கூடிய பிறவியாகிய துன்பத்திலிருந்து ஈடேறும் பொருட்டு தாங்கள் எங்கள் இல்லத்தில் எழுந்தருளி உணவு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானே அடியார்களை மாகேஸ்வர பூஜை செய்யும் போது செய்ய வேண்டிய விண்ணப்பம். அடியார்களுக்கு உணவு கொடுக்கிறது ஒரு பக்கம், அவர்களுக்கு மாகேஸ்வரை பூஜை செய்யும் போது செய்ய வேண்டிய விண்ணப்பம் என்ன செய்யறோம்? பெருமான்கிட்ட அவர் வந்திருக்க சொல்றார், அழுந்திய இடருள் நீங்கி நாங்க அழுந்தி இருக்கக்கூடிய பிறவியாகிய துன்பத்திலிருந்து விடுபட்டு அடியனேன் உய்ய நாங்கள் அடியவர்கள் உய்யும் பொருட்டு நீங்கள் என்பால் எழுந்தருள்க.
எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்து அருள்க. வார்த்தை ரொம்ப எளிமையான வார்த்தை. எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்து அருள்க என்று தொண்டனார் இப்படி தொடும்பனார் உரைத்த போது அந்த நாயனார் அப்படி அங்க வந்து இருக்கக்கூடிய அடியவர்களை கேட்டுக்கொண்டவுடன் சோதியா எழுந்து அவர் என்ன ஆயிட்டாராங்க, அப்படியே உட்கார்ந்து படுத்திருந்த இடத்துல அப்படியே பெரும் சோதி வடிவு உருவாகுகிறது. அப்படி சோதி வடிவில் உருவான பொழுது செழுந்திரு மணியும் மனைவியாரும் தொண்டரும் திகைத்து இருக்கிறார்கள். பெருமான் அடியவர்களுடைய இல்லத்துல அப்படி வந்து சோதி வடிவில் எழுந்து தோன்ற இருவரும் திகைத்து நிற்க, மால் அயற்கு அரியநாதன் வடிவொரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குழலால் தன்னோடும் இடவாகனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி. பெரிய சோதி உருவாச்சு. அந்த சோதிக்கு மேல நம் பெருமானும் பெருமாட்டியும் விடைவாகனத்துல தோண்டி அங்க நாயனாருக்கும் மனைவியாருக்கும் அசரீரியாக ஒரு வாக்குகளை உணர்த்துகிறார். என்ன உணர்த்தினார்? அடுத்த பாடல். மாலயற்கு அரியநாதன் ஒரு வடிவொரு சோதி. திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அறிய முடியாத சோதியாக இருந்த அந்த சோதி இல்லாம இந்த சோதி எப்படிப்பட்ட சோதியா இருக்குன்னு கேட்டா இவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சோதியா இருக்குது. அப்படி சோதியாகி சாலவே மயங்குவார்கள். என்னன்னு தெரியலையே, இங்கதான் ஒரு அடியார் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, இப்படி திடீர் காண பெரிய சோதி உருவாயிருக்குது அப்படி மயங்கி நிற்கக்கூடிய நிலையில சங்கரன் தான் மகிழ்ந்து பெருமான் பார்த்து ஏலவார் குழலால் தன்னோடு இடவ வாகனத்தோடு தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொன்ற தம்மை. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய கடைசி வரையும் அடுத்த பாட்டில் இருக்கக்கூடிய முதல் வரையும் அடியவர்களுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா அந்த பூசைக்கு என்ன பேருன்னு பேரு. ரெண்டு பேர் வைக்கிறார் சேக்கிழார் பெருமான். ஒரு பெயர் சீலமார் பூசை, இன்னொரு பூசை அன்பர் பூசை. முதல் சொல்றார் சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர். இப்ப நீங்க ஞான பூசைன்னு படிச்சிருக்கோம். ஞான பூசை படிச்சோம் இல்லையா? ஞான பூசை இது இப்ப உட்காந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பூசைக்கு பேர் என்னதுங்க? ஞான பூசை. ஞான நூல்தனை ஓதுதல், ஓதுவித்தல், ஈனமிலா பொருள் அதனை கேட்டல், கேட்பித்தல், அப்படி சொல்லி ஐந்தும் இறைவன் அடைவிக்கும் எளிஞான பூசை. சிவபெருமானுடைய புகழை கேட்பதும் அவனுடைய புகழை படிப்பதும் என்ன பூசை? எளிஞான பூசை. இப்போ சிவனடியார்களுக்கு நாம் செய்கின்ற பூசைக்கு பெயர், உணவு கொடுக்கின்ற அந்த வழிபாட்டுக்கு பெயர் என்ன பூசைங்க? மாகேஸ்வர பூசை, சீலமார் பூசை, அன்பர் பூசை. அன்பர் மூணு இடம் மூணு கிடைச்சிருச்சு. மாகேஸ்வர பூஜை தொண்டர்களுக்கு செஞ்சா அதே பூசைக்கு இன்னொரு பேரு சீலமார் பூசை, இன்னொரு பூசை அன்பர் பூசை. இறைவன் பார்த்து சொல்றாராம், அன்பனே அன்பர் பூசை அளித்தனே அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன் தானே முன் பெரும் நிதியம் ஏந்தி மொழிவழி ஏவல் கேட்ப இன்பார்ந்திருக்க என்றே அருள் செய்தார் எவர்க்கும் மிக்கான். சுவாமி அருள் செய்கிறார், அன்பனே நீ அன்பனுடைய பூசை பண்ணியிருக்கிற, அவனோட நம்மளுடைய சிவலோகத்துக்கு வந்து இனி இந்த நிதிக்கிழவன் என்று சொல்லக்கூடிய குபேரன் அவனுக்கு இனிமேல் என்ன பண்ணின்னு கேட்டா, நீங்க யாருக்கு செல்வம் கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் கொடுக்கணும். இப்போ நிதி என்று சொல்லக்கூடிய துறைக்கு தலைவராக யாரை ஆக்குகிறார்? செல்வங்கிற துறைக்கு யார் தலைவராக ஆக்குகிறார்? சிவபெருமானுடைய தொண்டர்களுக்கு உணவு கொடுத்த ஒரு அடியவரை எதுக்கு தலைவராக்குறாருங்க? செல்வங்கிற துறைக்கு தலைவராக்குறார். அந்த துறைக்கு தலைவராக அவர் இருந்துகிட்டு கீழே அவருக்கு உதவியாக இருப்பவரே யாருன்னு கேட்டா குபேரன். இந்த இடம் மட்டும் இல்ல, நிறைய இடத்துல புராணத்துல பார்க்க போனோம். என்கிறான் குங்குளிய கலையநாயனார் வரலாறு. உணவு இல்லை, குழந்தைகள்லாம் பட்டினி, வீட்டுல குடும்பம் பெரிய குடும்பம், எல்லாரும் உணவில்லாம இருக்கிறாங்க. 2 பகல் உணவில்லாம கழிஞ்சாச்சு. இவர் சாப்பிடாம குங்குளியம் சாமிக்கு பணி செய்யறாரு, தொண்டு செய்யறாரு. மனைவி பார்த்தாங்க, கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை என்ன பண்ணிட்டாங்க? மஞ்சளை கட்டிட்டு தங்கத்தில் இருக்கிறத கொடுத்து
ஏங்க இதெல்லாம் சாப்பிடணும், உணவு வாங்கி சாப்பிட்றதுக்கு அரிசி போன்றெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க. கையில் வாங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்கணும். வீட்டிலலாம் கஷ்டப்படுறாங்க நினைப்போட சாமி என்ன பண்ணுற நாயனா வெளியே வர. வெளியே வரும்போது தெருவில் குங்குளியம் வாங்கலையோ குங்குளியம், குங்குளியம் வாங்கலையோ குங்குளியம். இந்த குங்குளியம் போட்டு நீங்கள் எரிச்சிங்கன்னா கோயில் முழுக்க மணமணம் மணக்கும், முக குபு குபு குபுன்னு வரும். ஒரு விறகு வச்சா அவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். எங்கிருந்த டயலாக் பாருங்க, எல்லாம் இருந்தான் சொல்றாங்க இல்லையா? ஒரு கல்யாணம் ஏப்பா இந்த என்னப்பா இந்த விறகுக்கு பெருமை, ஒரு விறகு வச்சீங்கன்னா உங்க கல்யாணத்தோட இன்னொரு விறகு வச்சா உன் ஆயிலே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இந்த புகை இந்த கும்பல் எப்படிப்பட்ட கும்பலியம் அப்படின்னு வித்துட்டு வந்தான். வந்தவன் யார்? சிவன். செக்குலர் பெருமான் சொல்றார், அவன் வந்தவன் ஒருவன்ற ஒப்பற்றவன். கும்பலியை வித்துட்டு வந்தவன் வேற யாரும் இல்லை, சிவபெருமான். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு? கும்பலி வித்துட்டார். வேற காரணம் அந்த மாதிரி கும்பலி வித்துட்டு வந்துட்டார். பார்த்தாரு, கும்பலி தாருங்க, என்ன தாரு? பொன் தாரு. பொண்ணா என்ன வச்சு? தாலி வாங்கிட்டார். நேரம் கும்பலியத்தை வாங்கிட்டு போனாரு. கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்தாரு. கடவுள் பெருமாளுக்கு கும்பலியத்தை போட்டுட்டு மிச்சத்தை கருவூலத்தை மிச்ச பட்டணத்தெல்லாம் வச்சுட்டு அப்படியே தூண்ல சாஞ்சிட்டாரு. கனவுல சாமி டப்பா ரொம்ப பறிச்சிருக்கிற, வீட்டுக்கு போ, பால் சாப்பாடு இருக்கும், பால் பழத்து சாப்பாடு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு உன் கஷ்டத்தை தீர்த்துக்கோ, உன்னுடைய பசியை தீர்த்துக்கோ. முடிச்சு பார்க்குறாரு, வீட்லயே சாப்பாடு இல்லைன்னா தாலி வேற கொடுத்துட்டா. இதை வேற இப்போ நினைவுபடுத்துறாரு. இங்கிருந்து அங்கே போகிறதுக்குள்ள பார்த்தா வீடு குபேர மாளிகையா இருக்குது. சாமி என்ன பண்ணிட்டாரு? குபேரனுக்கு, ஐயோ மடியவர்களுக்கு பணி செய், நீ போய் என்ன பண்ண, கூரையை பிடிச்சிட்டு கொட்டு. வீட்டுக்குள்ள போனா இன்னும் இருக்குதுங்க, எல்லாம் மலைமலையா இருக்குது, புரியல, எல்லாம் புதுசா இருக்குது. அப்படியே அருமையா வடிக்கிறார் சேர்க்கிறார். அன்பர் அங்கிருப்ப, நீங்க கோயில் உட்கார்ந்துருக்க, அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன் பெரும் நிதியம் தூர்ந்த தரணிமே நெருங்க எங்கும் பொன் பயில் குவையும் நெல்லும் பொருவில் பல் வளரும் பொங்க மண்பெரும் செல்வம் ஆக்கி வைத்தனன் மனையில் நீட. அவ்வளவு செல்வம் ஆக்கி வச்சிட்டாராம். வந்தாரு, வீட்டை திறந்தார். இதையெல்லாம் பின்னாடி ஒரு திரைப்படத்தில் எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? மூலிகலை நாயனார் வரலாறு எடுக்கல. சரிங்களா? நீ பார்த்து தேடி கண்டுபிடிச்சிங்க. சமீப காலத்தில் உள்ள திரைப்படங்கள்ல கூட இந்த கதை வேறு மாதிரி புனைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? திடீர்னு போனா எல்லாம் செல்வமா இருக்கு வீட்டுக்குள்ள. இல்லை, இப்போ வந்தாரு, பார்த்தாரு, வீட்டுக்காரம்மா பார்த்தாருன்னா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லொத்த கண்டன் இம்மான் அருள்தர வந்தேன். இல்லத்தில் சென்று உட்கார், இரு நிதி குவைகள் ஆழ்ந்த செல்வத்தை கண்டு நின்று திருமணையாரை நோக்கி, வில்லொத்த முதலோய் இந்த விளைவெல்லாம் என்கொள் என்ன, அல்லொத்த கண்டன் இம்மான் அருள்தர வந்தது என்றார். மனைவி என்ன சொல்லிடணும், நீங்க எல்லாம் தாலி வாங்கிட்டு போயிட்டீங்க, எப்படி வந்து இங்க வந்து கேட்கறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. சிவபெருமான் கொடுத்தார், அவர்தான் அப்படி நாயனார் இப்படி தொண்டு செய்ததுக்காக பெருமாள் என்ன செய்தாராம், அவருடைய பெருங்குலம் மீது குபேரனுடைய ஏவல் வழி கேட்டினே தொழில் செய்வார் என்று ஆணையை தருகிறார். சொன்னோன்னே 27வது பாடல். இப்பரிசு எவருக்கு தக்க வகையினால் இன்பம் நல்கி உட்புறம் சென்றார் அன்பர் முன்பு எழுந்தருளை போனார். அப்பெரியவதம் தூய அடியினை தலைமையில் கொண்டு மெய்ப்பொருள் சேரி வேந்தன் செயலினை விளம்பலுற்றே. இப்படி இறைவன் அவருக்கு இன்பத்தை நல்கி இறைவன் அங்கிருந்து எழுந்து மறைந்து விடுகிறார். அப்படிப்பட்ட பெரியவராகிய பிரான் இளையான்குடி மாரநாயனாருடைய திருவடிகளை தொழுது அவருடைய திருவடியை தொழுவதின் பயனாக அடுத்ததாக சேதிநாதன் என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருள் நாதனாம் நம்முடைய அடுத்த நாயனாரை சொல்ல சிந்திக்க முற்படுவோம் என்று சேக்கிழார் பெருமான் இந்த புராணத்தை நிறைவு செய்தார். பாருங்க, இப்பரிசு இவருக்கு தக்க வகையினால் இன்பம் நல்கி, இந்த வாரி இறைவன் அவருக்கு இன்பத்தை கொடுத்து முப்புறம் செற்றவராகிய இறைவன் அன்பர் முன்பு எழுந்தருளி போனார், மறைஞ்சிட்டார். அப்பெரியவதம் தூய அடியினை தலைமேல் கொண்டு இளையான்குடி மாரநாயனாருடைய திருவடிகளை சென்னிமேல் கொண்டு மெய்ப்பொருள் சேதி வேந்தன், மெய்ப்பொருள் நாயனாராகிய சேதி நாட்டினுடைய வேந்தன் மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய செயலினை நான்
விளம்பலுறுகின்றேன் அப்படி சேக்கிழார் புராணத்தை நிறைவு செய்கிறார். நாமும் என்கிறான் இளையான்குடி மாறநாயனாருடைய திருவடிகளை வணங்கி அடுத்ததாக என்கிறான் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றை சொல்ல உட்படுகின்றோம். திருச்சிற்றம்பலம். என்கிறான் இளையான்குடி மாறநாயனார் திருவடிகள் எம்பெருமான் மெய்ப்பொருள் நாயனார் புராணம். முதல் சருக்கத்தில் தில்லைவாழந்தனெல்லாம் அடியார் 3 தொகையடியார் பார்த்தோம். அடுத்ததாக 3 அடியாரில் பார்த்துருக்கோம். திருநீலகண்டத்துக்குரியவர், இளைய எண்ணாத இயற்பகையார், 3வதாக எம்பிரான் இளையான்குடி மாறனர். எம்பிரான் திருநீலகண்டத்துக்குரியவர், எம்பிரான் இயற்பகை நாயனார், எம்பிரான் இளையான்குடி மாறர். இப்போ நாம் பார்க்கக்கூடியது 2வது சருக்கத்தில் முதல் 4வது நாயனார். முதல் சருக்கம் திருமலை சருக்கம் முடிஞ்சு 2வது சருக்கம் தில்லைவாழந்தன சருக்கத்தில் நம்ம எத்தனாவது நாயன்மார் பார்க்குறோம்? 4வது நாயனார். தனியடியார் 4வது அடியாரை பார்க்குறோம். தொகையடியார் ஒருத்தர் பார்த்தாச்சு. தனியடியார் 4வது. அதான் இங்கே இந்திரா நம்பியாரோட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியே. எம்பிரான் மெய்ப்பொருள் நாயனார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு காட்டுறார். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியே. அன்பர்களே, வெல்லுமா அதாவது வெல்லும்படியிலே மிக வல்லவராகிய மெய்ப்பொருள் நாயனார். அவருடைய திருநாமம் என்னன்னு தெரியல. ஆனா அவர் திருநீற்றையே மெய்ப்பொருளாக கொண்டதனால அவருக்கு என்ன பெயர் வைக்க அவருக்கு காரண பெயர் அமைஞ்சது மெய்ப்பொருள் நாயனார். அப்ப சேர்க்கு நம்முடைய நம்பியார் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, வெல்லுமா அப்படின்னா வெல்லும் படியிலே மிக வல்லவராகிய மெய்ப்பொருளுக்கு அடியே. 11ஆம் திருமுறையில நம்பியாண்டார் நம்பிகளுடைய வாக்கு நம்மளுடைய மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி கற்ற நல் மெய்த்தவன் போல் ஒரு பொய்த்தவன் காய் சினத்தால் செற்றவன் தன்னை அவனை செறப்புகளும் திருவாய் மற்றவன் தத்தா நமரே என சொல்லி வான் உலகம் பெற்றவன் சேதிவன் மெய்ப்பொருளாம் என்று பேசுவரே. இதில் சுருக்கமாக வரலாறு கேட்டீங்கன்னா, அவருடைய நாடு சேதி நாடு என்று சொல்லக்கூடிய நாடு. அவருடைய திருநாமம் மெய்ப்பொருள். அவர் நாட்டுடைய அரசன். இவர் திருநீற்றின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். இவர் மேல் பகை கொண்ட மாற்றான் ஒருவன் இவரை பலமுறை வெல்ல முயற்சி செய்து அவமானப்பட்டு தோற்று போய் இவரை எப்படி வெல்வது என்று வஞ்சகம் கொண்டு என்ன செய்தான்னா, இவருக்கு திருநீற்றின் மீது கொண்ட அன்பை தெரிந்து கொண்டு திருநீற்றை பூசிக்கொண்டு இவரை வஞ்சனை செய்து அவருக்கு துன்பம் கொடுத்து அவருக்கு இடர்பாடு செய்கிறான். அப்படி செய்த போது அதை கவனித்து வந்த மெய்காப்பாளனாகிய தத்தன் என்ற மெய்காப்பாளன் வந்து தடுக்க முற்பட்டு அவனை வாளினால் வெட்ட முற்பட்ட போது உயிர் போகிற தருணத்திலும் தத்தா அமர், அவர் சிவனடியா நம்மளை போலவே அவர் ஒன்றும் செய்யாத பத்திரமா உன்னை ஊர் தாட்டி விட்டுவா அப்படின்னு அவர் திரும்பி வர வரைக்கும் உயிரை பிடித்து நீதியை காத்த பெருமைக்குரியவர் என்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். இது சுருக்கமா வகை நூல் சொல்றார் பாருங்க. நட்டவன் அதாவது கற்ற நல் மெய்த்தவன் போல். அவனை பார்த்தா முத்தனாக எப்படி தெரியுமா? உண்மையிலேயே படிச்ச நல்ல மெய்த்தவத்தை உடை செய்கின்றவனை போல இருக்கக்கூடிய ஒருவன் பொய்த்தவன் முத்த. அதாவது மெய்த்தவன் பொய்த்தவன் தனித்தனியால தவம் கிடையாது. தவம்னா மெய்த்தவன் தான், சரிங்களா? தவத்தை பொய்யாக செய்து கொண்டிருப்பவன் பொய்த்தவன் அவன் தவத்தை பொய்யாக செய்து கொண்டிருப்பான். அப்போ கற்றனல் மெய்த்தவன் போடு பொய்த்தவன் காய் சினத்தால் கடும் சினம் வெஞ்சினும் கோபத்தின் காரணமாக செற்றவன் தன்னை நாயனாரை கொன்றவன் தன்னை அவனை செறப்புகழும் அவனை தண்டிக்க யார் புகுந்தாங்க? தத்தன். அவன் புகுந்த போது திருவாய் மற்ற அவன் தத்தான் அமரே சாமி தடுத்து என்ன பண்ணாங்களா சொல்லி வான் உலகம் பெற்றவன் சிவலோகத்தை பெற்றவன். அவர் யார் என்றால் சேதிவன் நாட்டு அரசன் மெய்ப்பொருளார் என்று பேசுவரே. இனி தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்குங்க. விரிநூல் திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணம், 24 திருப்பாடல்கள். திருச்சிற்றம்பலம். சேதி நன்னாட்டில்
நீடு திருக்கோவலூரின் மண்ணி மாதுருவாகர் அன்பின் வழி வருமலாடற் கோமா வேத நல்நெறியில் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலால் ஈசற் கண்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார். இது நாயனார் எப்படிப்பட்டவர் என்று அறிமுகம். இப்போ நம்ம வழக்கமா பார்த்துருக்கிறோம் சேக்கிழார் பெருமான் எப்படி ஒரு புராணத்தை தொடங்கி நமக்கு கொண்டு செலுத்துவார்னு கேட்டீங்கன்னா நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, குடி சிறப்பு, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய அந்த தொண்டருடைய சிறப்பு. ஆனா இங்க எடுப்புல எப்படி சொல்றாரு பாருங்க, எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு காட்டுறார். நல் சேதி நன்னாட்டிலே, சேதி நன்னாட்டுங்கிறது எப்படி படிக்கணும்? நல் சேதி நாட்டில், நல்ல சேதி நாடு என்று சொல்லக்கூடிய நாடு. இந்த சேதி நாடு என்பது திருக்கோவலூரை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி. அந்த சேதி நாட்டிலே நீடு திருக்கோவலூரின் மண்ணி, நீண்ட புகழை உடைய திருக்கு ஓவல் ஊர், திருக்கோவலூர். திருக்கு ஓவல் ஊர், ஊருக்கு பேர் என்ன? திருக்கோவலூர். ஏன் திருக்கோவலூர் பேர் வந்தது? நம்மளுடைய திருக்க ஓட்டுகின்ற ஊர். என்ன திருக்குங்கிறது அவங்க திருக்காயிருக்கு வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதான். நமக்கு என்னென்ன திருக்கு இருக்கு? திருக்குன்னா திருக்கு, திருக்குன்னா என்ன? திருக்கு. திருகலாம் நவம் வேதமை தீரலாம், திருகளாகிய சிந்தை திருத்தலாம். திருகளாகிய சிந்தைனா நம்மளை வீட்டில் சொல்றது அப்படிதான் சொல்லுவாங்க. சில சமயம் பல சமயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு நிறைய மரம் கண்டு போச்சு, மரம் கண்டு அவங்களுக்கு எவ்வளோ மரம் கண்டுச்சோ அது பேர் திருகிறது. புரியல? இப்ப திருக்கா இருக்குது, என்ன இருக்குது? எல்லாம் கண்டு போய் கிடக்குது. அப்படி போன சிந்தனையை மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? பெருகலாம் தவம் வேதமை தீரலாம், திருகளாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம், மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே, மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே, பெருகலாம் தவம் மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே, பேதமை தீரலாம், மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே, திருகளாகிய சிந்தை திருத்தலாம். சிந்த திருகணம்னா வாழ்த்தணும், வணங்கினது அறிவு. அப்ப இங்க அறிவுக்கு சொல்றார், நீடு திருக்கோவலு, திருக்கோவலு திருக்கு நம்மளுடைய கிருக்கு, ஓட்டுகின்ற ஊர். இது திருக்கோவலூர்ங்கிறது அட்ட வீரட்ட தலங்கள்ல ஒரு தலம். வீரட்ட தலங்கள்னு சொல்லி 8 தலங்கள் நம்ம படிச்சிருக்கோம். ஒவ்வொரு தலங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. பஞ்சபூத தலங்கள், சப்தஸ்தான தலங்கள், பஞ்சசபை தலங்கள், வீரட்ட தலங்கள், இப்படி ஜோதிலிங்க தலங்கள். இதெல்லாம் இருந்த இறைவன் வெளிப்பட்டு சிறப்பை அவருடைய திருத்தலம். அதுல வீரட்ட தலம் என்பது இறைவன் 8 நிலையில 8 ஊர்ல சங்காரம் நிகழ்த்தியது. காமனை அழித்தது, மன்மதனை அழித்தது, அந்தகாசுரனை விளந்தது, யமனை உதைத்தது, முப்புறம் எரித்தது. இப்படி ஒவ்வொரு தலம், திருஅதிகை வேறட்டம், திருவள்ளுவர் வேறட்டம், திருக்கோவலூர் வேறட்டம், திருப்பரியல் வேறட்டம், இப்படி வீரட்டம் என்று சொல்லக்கூடிய 8 தலங்கள். கடவுர் வேறட்டம், யமனை உதைத்த தலம், மன்மதனை உடைத்த தலம் திருப்பரியல் வேறட்டம். அப்படி இந்த திருக்கோவலூர் வேறட்டம் அந்தகாசூரனை வதம் செய்த திருத்தலம். ரொம்ப பெருமை மிகுந்த தலங்க திருக்கோவலூர். ஔவையார் விநாயகர் அகவல் அருள் செய்த திருத்தலம். அவை விராட்டி விநாயகர் அகவலை அருள் செய்த திருத்தலம். இங்கிருந்து தான் ஔவையார் திருக்கைலாயத்துக்கு போறாங்க. அவங்க அவசர அவசரமா மணி அடிச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. சாமி விநாயகர் என்னம்மா அவசரம், எல்லாரும் இப்படி பண்றாங்க, நீ இப்படி பண்ணலாமா, என்னம்மா இப்படி பண்றீங்கம்மா அப்படின்னு சாமி அவையார் சொன்னாங்களா? அம்பியாரூரும் சேரமான் பெருமானும் திருக்கைலாயம் போயிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம பூசை பொறுமையா பண்ண அவங்களுக்கு என்னை சேர்ந்தாங்க. அகவல் எழுதி முடிச்சாங்க, பூசை முடிச்சாங்க, தும்பிக்கையை வளைச்சு அப்படி கைலாயத்தில் வச்சதாக வரல. திருக்கோவலூர் இல்லை, திருக்கோவலூருக்கு நிறைய பெருமை இருக்கு. ஆமாம், ஞானப்பழம் பெற்ற இடம். பெரியாழ்வார்
திவ்ய பிரபந்தத்துல சில பாடல்களை எழுதிய தலம் பெரியாழ்வார் வாழ்ந்த தலம் திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலம் பிரபலமான தலம். கோயில் ஊர் சின்ன ஊர் தான், 2 கோயிலுமே பெரிய பெரிய கோயில், போய் பார்க்க வேண்டிய ஒரு கோயில். ரமணருக்கு ஒரு முக்கியமான இடம் கிடைத்த இடம். அங்கதான் அவர் வந்து அரையணியில் போறதுக்கான இடம் திரும்பி போனதுக்கு தான் பார்த்தோம் இல்லைங்களா. அதனால திருக்கோவலூர் மிக இன்றியமையாத ஒரு திருத்தலம். அப்படிப்பட்ட திருத்தலத்துல மாதொரு பாகருக்கு அன்பின் வழியிலே வழி வருகின்ற மலாடர் கோமான். மலாடர் கோமான் என்பது மலையமான் என்ற பிரிவினரை சார்ந்த மலையமான் நாடு. அந்த மலையமான் நாடு தான் மலநாடு என்றாகி மலாடு என்றாகி மலாடன். மலாடர் கோமானாகி சோழர்களுடைய ஒரு பிரிவு, சோழர் பரம்பரையில ஒரு பிரிவாக இருக்கக்கூடியவர்கள் மலாடர் கோமானாகிய வேத நல்நெறியின் வாய்மை விளங்கிட. வேத நல்நெறியில் சொல்லக்கூடிய உண்மை உலகுக்கு விளங்கும் பொருட்டு மேன்மை பூண்டவராய் காதலாலே சிவபெருமானுடைய அன்பர் கருத்தறிந்து சிவபெருமான் தொண்டர்கள் என்ன நினைந்து வராங்களோ அதை கேட்டு அறிந்து கருத்தறிந்து அவருக்கு பணி செய்வார். இது அவர் உடம்பினால் அடியவர்களுக்கு செய்த பணி. அரசியல் நெறியில் வந்த அறநெறி வளாமல் காத்து வரை நெடுந்தோளால் வென்று மாற்றலர் முனைகள் மாற்றி உரை திறம்பாத நீதி ஓங்கும் நீர்மையினின் மிக்கார் திரை செய் நீர்ச்சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். மனம் முதல் உடம்பு அப்படிப்பட்டது, இவருடைய மனம் எப்படியான வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய முக்காரணத்தால் இறைவனுக்கு வழிபாடு செய்யணும். வாக்கு மனம் காயத்தால். அப்போ முதல் உடம்பு சொன்னார். இப்ப அவருடைய மனம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் நெறியில எப்படி நெறிவடாமல் ஆட்சி செய்யணுமோ அப்படி செய்தார். அரசியலுக்கு அறம் பிழைக்கக்கூடாது. அரசியல் அறம் பிழைத்தவருக்கு அரசியல் கூற்றார். அறம் பிழைத்தவருக்கு அரசியல் கூற்றா. யாரெல்லாம் அறம் இல்லாம அரசியல் செய்யறாங்களோ எது அவங்களுக்கு எமனா வரும்? அரசியலே எமனா வருமா? இதையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நாம நம்பணும். நீங்க நம்ப மாட்டேன். நான் என்ன பண்ண என்னங்கய்யா நடக்குது, அரசியல் அறமா நடக்குது அப்படி நினைப்போம், புரியல? ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்க நல்லா இருக்கிறா, அவங்களாம் இப்படி கொள்ளையடிக்கிறாங்க. அரசியல் பிழைத்தாருக்கு அறம் கூற்றாகும். அறம் தான் என்ன வருங்க யமனா வந்து நிற்கும். அதெல்லாம் நம்ம நம்பிக்கை இல்லைன்னா விட்டுற வேண்டியதான். கண்டிப்பா நடக்குதா இல்லையான்ட்டு அவங்க பார்த்துக்க வேண்டியதுதான். சரிங்களா? இங்க இருந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்கும்போது அவங்க நல்லா மாதிரி தெரியும். அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்ட்டு அவரவர்களுக்கு தெரியும். சரி, நம்ம அரசியலுக்குள்ள போறாங்க. அப்படி அரசியல் நெறியில் வந்து அறநெறி வளாமல் பாதுகாத்து வரைநெடும் தோளால் நம்முடைய தோல் வலிமையின் காரணமாக எதிரிகளுடைய முனைகளை வென்று மாற்றி உரை திறம்பாத நீதி ஒழுகும் நீர்மையின் மிக்கார். யாருக்கும் வாக்கு கொடுத்த வாக்கிலும் மாறாம வாழுகின்ற ஒழுக்கத்தை உடையவர். திரை செய் நீர்ச்சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். சிவபெருமானுடைய அன்பர்களுடைய திருவேடத்தை தான் எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டே இருப்பார். சரிங்களா? சிந்தையில் என்ன நினைப்பான்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய திருவேடத்தை நினைச்சா சிவபெருமான் நினைக்கிறதா அர்த்தம். 2 ரூபாய் படிப்போம், விரிவா படிப்போம். அன்பர் வேடம் என்பது சிவவேடம். அதை சிந்தை செய்தார். மங்கையை பாகமாக உடையார் மண்ணும் கோயில் எங்கனும் பூசை நீடி ஏட்டிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார். தங்கள் நாயகருக்கு அன்பர்தான் அலார் சாது ஒன்று அல்லார். இப்போ வாக்கு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய கோயில்களில் பூசை முட்டாமல் ஏற்படுத்தினார். கோயில் வழிபாட்டை சரியா அதுக்கு என்ன தேவையோ ஒரு அரசு நியமிக்கணும். ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு நிபந்தம், அந்த கோயிலுக்கு எப்படியாவது வருமானம் வர வைக்கணும். அந்த கோயிலில் பூசை நடக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். அரசாங்கத்துடைய கடமையில முக்கியமான ஒரு கடமை இந்த அரசருடைய ஆட்சி, மன்னராட்சி காலத்தில் இருந்தது இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. அது அந்த சூழல் அப்படித்தான். ஏன் சொல்ற, எங்கனும் பூசை நீடி எல்லா பக்கம் பூசையை நிறைவாக செய்ய கோயில்களில் ஏழிசை பாடல் ஆடல்கள் எல்லாம் நிகழ்த்தி பொங்கிய சிறப்பின் மறுக்க போற்றுதல் புரிந்து வாழ்வார். எப்பொழுதும் பெருமானை வலுவாது போற்றி வாழ்வாராகியும் தங்கள் நாயகருக்கு அன்பர்தாள் அல்லால் சார்பொன்று அல்ல. சிவபெருமானுடைய தொண்டர்களுக்கு திருவடியை பணிந்து தொண்டு செய்வதல்லாது வேறு ஒரு பணியும்
நினைப்பில்லாதவர். 4வது பாடல் பாருங்க. தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்கல் உறைவர கொடுத்து வந்தார். முக்கியமான பாடல் திருத்தொண்டர் புராணத்துல மனசுல வச்சுங்க. தொண்டர்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கணும்னா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன. தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன. கொடுத்தாலும் வாங்கினாலும் என்ன நினைக்கணும்? நான் கொடுக்குறேன்னு நினைக்க கூடாது, வாங்குறவரு நமக்கு வருதுன்னு நினைக்க கூடாது. என்ன நினைக்கணும்? சிவபெருமான் கொடுத்ததை சிவபெருமான் கொடுக்கிறார், சிவபெருமான் கொடுக்கிறார், வாங்குறவரு சிவமே வாங்கிடும். வாங்குறதும் சிவதான், கொடுக்கிறதும் சிவதான். தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன என்று. எப்படிப்பட்ட செல்வம்? தேடிய மாடு நீடு செல்வம். ரெண்டா பிரிச்சுக்கிறார். தேடிய மாடு தன்னுடைய உழைப்பினால் சேர்த்த செல்வம். நீடு செல்வம் தன்னுடைய மூதாதையர் சேர்த்து வைத்த சொத்து, அரசன் சொத்து, தான் சேர்த்து இருக்கக்கூடிய சொத்து. தேடிய மாடு நீடு செல்வம் என்ன? தில்லையை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன என்று அப்படி நினைச்சு நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது, இவர் கொடுப்பார், இவர் போனா அடியவர்களுக்கு உபசரிப்பார் அப்படின்னு புலவர்கள்லாம் அரசாண்மைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அரசன் நிறைய கொடுத்தா நிறைய புலவர்கள் வருவாங்க, பாடுவாங்க, புகழுவாங்க, பொருள் பெற்றுட்டு போவாங்க. அப்படி இவர் சேதிவர் மன்னன் மெய்ப்பொருள் நாயனார் தொண்டர் போனா நிரம்ப கொடுப்பார் நினைச்சுட்டு அடியவர் என்ன பண்ணலாம்? அப்படியே விரும்பி வந்தலாம். அதனால நாடிய மனத்தினோடு விரும்பிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது அவரை அடைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். குறையில்லாம கொடுத்தார், அவங்க குறையெல்லாம் நீங்கும்படி கொடுத்தார். குறையில்லாம கொடுத்தாரு, அவங்க குறையெல்லாம் நீங்கும்படி கொடுத்தார். அப்படி கொடுத்து வாழ்ந்து வருகின்ற நாட்களில் இன்னவாறு ஒழுகும் நாளில் இகழ்திறம் புரிந்து ஓர் மன்னன் அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால் அமர் மேற்கொண்டு பொன் அணி ஓட யானை ஒரு பரி காலால் மற்றும் பன்முறை இழந்து தோற்று பரிபவப்பட்டு போனான். இப்படி அவர் நாயனார் வாழ்ந்து அடியவர்களுக்கும் இறைவனுக்கும் தொண்டு செய்து வாழ்ந்து வருகின்ற நாட்களிலேயே பகை, இகழ்னா பகை, இகழ்திறம் புரிந்து ஓர் மன்னன். பாட்டுல 3 பாட்டை படிக்க போறோம். சேக்கிழார் பெருமான் அவருடைய பெயரையே அறிமுகம் செய்ய மாட்டார். புரியல? இப்ப எல்லாம் திரைப்படம் தான் முதல் யார் அறிமுகம் செய்யணும்? வில்லன். அப்புறம் தான் ஹீரோ. முதல் யாரை காட்டணும்? வில்லன். நம்ம சேக்கிழார் பெருமானுடைய பாணியே தனி. வில்லனை தான் சொல்ல போறாரு. ஆனா என்ன பண்ண போறாரு? பேரையே சொல்ல பிடிக்கிறாரு. அடியாருக்கு துன்பம் கொடுத்தவோ ஒரு ஆளா 3 பாட்டுல பேரை சொல்லாம போறாரு. பாருங்க. இன்னவாறு ஒழுகும் நாட்களிலே இகழ்திறம் பகைத்திறம் புரிந்து வருகின்ற ஓர் மன்னன் அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையாலே, மேலே சொன்னபடி வாழ்க்கை நடத்துகின்ற அடியவராகிய நாயனாரை வெல்லுகின்ற ஆசையாலே அமர் மேல் கொண்டு போர் செய்து பொன்னணி ஓடை யானை, பொன்னை அணிந்திருக்கக்கூடிய ஓடை யானையின் மேல ஒரு அந்த அணிகள் அணியப்பட்டு அதுக்கு பேர் ஓடைன்னு பேர். யானையினுடைய முகத்துல படாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த படாமுக்கு ஓடைன்னு பேர். இங்கெல்லாம் நீங்க தமிழகத்துல பார்க்கறது ரொம்ப கடினம். கேரளாவில் போனீங்கன்னா இது எளிமையா அந்த பூரம் விழான்னு சொல்லக்கூடிய விழாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி 100 ஆணை அப்படி 200 ஆணை நிற்கும். அத்தனைக்கும் அந்த ஓடையில அணிஞ்சு அந்த யானையினுடைய விழா நடத்துவாங்க. பூரம் ஆடி பூரம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பூரம் விழாவே அதுக்கு பேர். அது நடக்கக்கூடிய ஒரு விழா. அப்ப இங்க அப்படி அணியப்பட்ட யானை, பொறுப்பறை, குதிரை, காலால் படை, தேர்ப்படை, எப்படி படையெல்லாம் இருக்குதோ அப்படிப்பட்ட படைகளை எல்லாம் கூட்டு 4 வகை படைகளையும் கூட்டு வந்து பன்முறை இழந்து, எப்படி பலமுறை இழந்து, ஒரு தடவை இழக்கல, பலமுறை வந்து தோற்று பரிபவப்பட்டு போனான். பரிபவனானுங்க அவமானம். ஒரு தடவை தோத்தான், சரிங்களா, மறுபடியும் வந்தாரு, படையெடுத்தாரு, மறுபடியும் தோத்தாரு. என்ன, நான் கஜினி முகமது,
பலமுறை தோற்றால் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கூட மனசு விடாம மீண்டும் முயற்சி பலமுறை வந்து பரிகோபப்பட்டு அவமானப்படலாம் பட்டு இப்படி இழந்த மாற்றான் இகழினால் வெல்ல மாட்டான் மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து வெள்ளீர் சாத்தும் அப்பொரு வேடம் கொண்டு அற்றத்தில் வெல்வான் ஆக செப்பரு நிலைமை எண்ணி திருக்கோவலூரில் சேர்வான் இப்படி இழந்த மாற்றான். அவன் சொல்றான், இப்படி இழந்த அவன் அப்படிப்பட்டவன் இகழினால் வெல்ல மாட்டான், போர் செஞ்சு பகையினால் வெல்ல மாட்டான். எப்படி வெல்ல நினைச்சான், மெய்ப்பொருள் சேந்தன் சீலம் அறிந்து மெய்ப்பொருள் நாயனாருடைய ஒடுகடார். அவர் எப்படிப்பட்டவர், சிவனடியாருக்கு அன்பானவர். புரியுங்களா, எப்படிங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், அது தவறாக்கிறது புரியல. நெற்றில திருநீர் ஊசி நல்ல பக்தியோட போனீங்கன்னா ஒருத்தர் நம்மகிட்ட வந்து உதவி கேட்க வந்தாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். புரியல, 2 பக்தியா 4 வார்த்தை பேசுவாங்க. புரியுது, 4 வார்த்தை பக்தியா பேசி அவங்ககிட்ட அப்படி பேசினாதான் வாங்கணும். புரியல, நாம வேற நிலையில இருந்தோம்னா அப்படி பேசி வாங்குறதுக்கு நினைப்பாங்க. எப்படி அந்த கவர்தல் என்ன பண்ணா, மெய்ப்பொருள் நாயனாருடைய சீலம் அறிந்து வெந்நீர் சாத்தும் அப்பெருவேடம் கொண்டு வெந்நீர் சாத்தும் அப்பெருவேடம் சொல்லியிருக்கிறார். என்ன அது ஒரு வார்த்தை சேர்க்கல, என்ன அந்த சுட்டு அகர சுட்டு சேய்மை சுட்டு, அது அண்மை சுட்டு இல்லை, ஆங்கிறது அண்மை சுட்டு இல்லை, பக்கத்துல இருக்கிற சுட்டு இல்லை, சேய்மை சுட்டு தானே, அது அவன் அப்படின்னு சொல்றதானே சேய்மை சுட்டு, இது இவன் சொன்னாதான் பக்கத்துல இருக்க சுட்டு. இப்போ அவனுக்கு அந்த திருநீர் பூசுற வழக்கமும் இல்லை, அவனுக்கு அந்த பயிற்சியும் இல்லை, ஆனா அவன் என்ன பண்ணிருக்கிறான், திருநீர் பூசிட்டான், அந்த பெருவேடத்தை பூசிட்டான். அந்த பெருவேடம் அவன்கிட்ட போன மாதிரி சேக்கிலார் பெருமாள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அப்பெருவேடம் சொல்றார், வெந்நீர் சாத்தும் அப்பெருவேடம் கொண்டே அற்றத்தில் வஞ்சனையால் வெல்லும் பொருட்டு செப்பர் வாயால் சொல்ல முடியாத நிலைமை. மனசுல எப்படி நினைச்சிட்டு வந்தானா, அவன் நினைச்சிட்டு வந்து என் வாயால கூட சொல்ல முடியாது, அவன் செஞ்ச செயல் இருக்குது என்னால வாயில கூட சொல்ல முடியாது. செப்பெரும் நிலைமையாலே எண்ணி திருக்கோவலூரில் சேர்வான். திருக்கோவலூரை வந்து அவன் அடைகிறான், என்ன செய்கிறான் என்பதை வரும் வகுப்பில் சிந்திக்கலாம் என்று இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மூங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் கிளவி உலகெல்லாம் வான்வீழ் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். என்னாடுடைய சிவனே போற்றி, ஆரூர வந்தரசே போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, அருள் தரும் பெரியநாயகனாய் கைலாசநாத திருவடிகள் நால்வர் முற்றானம் இத்துணையை அருவான் உண்மை நாயன்மார் திருவடிகள் போற்றி போற்றி. இம்பிரான் தெய்வச்சைக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. செய்தி உங்களோட பகிர்ந்துக்கலாம்.